நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட் சீசன் 1. ஓகே, ஸோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் நிகா பாட்காஸ்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபினாலேக்கு நம்ம கூட ஆஸ் யூஷுவல் 3 பேர் நினைச்சிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதிசயமாக நம்ம மாபியஸை நினைச்சிக்கிறேன் இந்த வாட்டி. ஸோ வணக்கம் மாபியஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மைல்ஸ், நான் வந்து நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஜாங்கோவோ நினைச்சிருக்காரு. ஜாங்கோ அவர் வந்து ஸ்டாட்ஸ் இதுக்கு தேடிங்கிறாரு. ஆனால் சூர்யா டிபிஏ ஒர்க்கன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, என்னன்னு தெரில. சரி, ஓகே. ஸோ ஜாங்கோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபினாலேக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவ்வளோதான் ஒரு வார்த்தை. நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சிறப்பு. ஓகே, இப்போ ஃபினாலேஸ் போனால் சில Q&As நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் ஆஸ் யூஷுவல் போஸ்ட்லேயே போட்டுருந்தோம், ஸ்டோரிஸ்லேயே போட்டுருந்தோம். எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு? ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு. மொத்தம் ஒரு 5000 கொஸ்டின் வந்து எனக்கு அப்படியே ஃபோனில் ஹேங் ஆகுது. நான் சொன்னேன், நான் மாபியஸ்க்கு சொன்னேன், நம்ம பேசாமல் போட்டு நம்மளே நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு இது பண்ணிடலாம்னு சொன்னேன். மாபியஸ் இல்லை கமெண்ட்ல போட சொன்னா கமெண்ட்ல யாரும் போட மாட்டாங்க. ஃபார்ம்னு வச்சுட்டு நம்ம கொஸ்டின் சொன்னவன் நமக்கு நம்ம 4 கொஸ்டின் டிராப் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கேட்குற மாதிரி பண்ணலான்னு சொன்னான். ஐ மீன் நான் சொன்னேன், அதுக்கு அவர் ஒத்துக்கல. நான் நேர்மையான கொம்பன் சொல்லிட்டு இப்போ வந்து அந்த 5 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நம்ம நார்மலாக பேச போகிறோம். இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு பேச போகிறோம். நிறைய நம்மளோட ஸ்டாட்ஸை. ஸோ நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1840 பிளேஸ் போயிருக்கு. அருமை. ஓகே, அதில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 67 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. சூப்பர். பெஸ்ட் எபிசோடு எது போயிருக்கு? வைவால வர மாதிரி கேட்குறாரு. ஓகே, பெஸ்ட் எபிசோட் பார்த்தா யூடியூப் பார்ட் 2 போயிருக்கு. நல்லா போயிருக்கு. இல்லைன்னா தெரியுது நம்ம யூடியூப்ல மாறி மாறி அடிச்சுக்கனானுங்க. அது அந்த எபிசோட் நினைச்சு கேட்க வந்திருக்கீங்க நிறைய பேர். யூடியூப்ல அந்த போஸ்டர்ல இருக்கிற போட்டோஸை பார்த்து கிளிக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இனிமேல் ஒரு காம்பு எடுத்து நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் கலந்துட வேண்டியதான். ஆர்டிஃபிஷியல் காம்பு எடுத்து சுருவி சித்தக்கா என்ன பண்ணாங்களோ அதே நம்ம இப்ப பண்ண போறோம். பாத்தீங்களா சித்தக்கா பண்றத? ஆமா ஆமா, மோஸ்ட் ப்ராக்ரெசிவ். இன்னைக்கு எக்ஸாக்ட் டாபிக் இல்ல, சித்தக்கா தான் டாபிக் இன்னைக்கு. என்னன்னா இப்போ சொல்லிட்டோம் நாங்க இது ஃபினாலேன்னு சொல்லிட்டு போன எபிசோட். அதனால இப்போ வேற வழி இல்லாம இல்லைன்னா நான் நேரத்து டக் லைஃபோ போட்டு பழந்துருப்போம். சரி, ஓகே, என்ன பண்ணுறது இப்போ? சர்ப்ரைசிங்லி பார்த்தா 21 கண்ட்ரீஸ்ல நம்ம பாட்காஸ்ட் கேட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 21 கண்ட்ரீஸ் என்னன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயினாக இல்லை பாப்பாங்கடா அந்த பாப்பான்னு சொல்ல. ஸோ முக்கால்வாசியில் இந்தியாவிலேருந்துடா நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. அதாவது 81.4% ஆளுங்க இந்தியாவிலேருந்துடா நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. அப்புறம் யூகேலேருந்து 2.7% பீப்புள் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. சிங்கப்பூர்லேருந்து 2.6%. பாயிண்ட்ல அப்படியே சொல்லிடுங்க கண்ட்ரீஸ் பேர். மற்றெல்லாம் 0.2% நிறைய கண்ட்ரீஸ் வருது. ஓகே, ஸோ யூஎஸ், ஜப்பான், யூஏஇ, ஹாங்காங், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், கனடா, மொரிஷியஸா படிக்கார தற்குறி பையல. பிரான்ஸ், அயர்லாந்து, ஸ்வீடன், ஆஸ்திரியா, ஜெர்மனி, கத்தார், போலாந்து. அவசரம் ஒத்துக்கணும் ஸ்டாட்ஸ் படிக்கிறதுக்கு. கொஸ்டின்ஸ் ஜியோகிராஃபில வீக்குங்கண்ணா. குவைட், நியூசிலாந்து. ஆனா எனக்கு என்னன்னா இந்த இது எனக்கு இது ஆச்சரியமா இருக்குன்னா போலாண்ட்ல தமிழ் பாட்காஸ்ட் கேட்குற ஆளுங்க இருக்காங்களா கேட்க தோணும். ஆஸ்திரேலியா இல்ல, ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் இருக்கானுங்க. நம்ம வெளிநாட்டு பேர்லாம் சொன்ன உடனே வெளிநாட்டுக்காரங்க உட்கார்ந்து நம்ம பாட்காஸ்ட் நம்ம ஆளுங்கனா எல்லாம் நம்ம ஆளுங்க தான். வெளிநாட்டுக்காரங்க ஏன் தமிழ் பாட்காஸ்ட் இருக்க லட்சணம் அப்படி? எனக்கு என்னன்னா இது ஸ்ரீலங்கால ஸ்பாட்டிஃபை பேண்டா? நல்ல கேள்வி. ஏன்னா ஹையஸ்ட் தமிழ் பாப்புலேஷன் ஸ்ரீலங்கால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு. ஸ்பாட்டிஃபை இல்லன்னு நினைக்கிறேன். மேபி அங்க. அப்படியா?
ஆமா. இன்னும் இந்தியாக்கே அவங்க மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணல. இல்ல ஸ்பாட்டிஃபை லிசனிங் கூட அங்க இல்லையா இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஏன்னா எப்பயோ வந்திருக்குமே. ஆமா ஏன்னா தமிழ் தானே அது. சரி ஓகே தமிழ் ஹையஸ்ட் செகண்ட் பாப்புலேஷன் சென்னை நமக்கு. ஸோ இதான் இது வந்து ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கல. எல்லாம் ஒண்ணு புழுவுறாங்க எல்லாம் எதிர்பார்த்துட ஆரம்பிச்சோம். பெரிய தன்னடக்க புண்ட மாதிரி பேச வேண்டியது. எல்லாம் பர்சன்டேஜ்லாம் பார்த்து பேசுறாங்க. அங்கே ஒருத்தர் 2 பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். 7 பேர்ல அங்கே ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா அதுல நாங்க மாறி மாறி கேட்டு பிளேஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. மார்வியஸ் VPNலாம் போட்டு கனெக்ட் பண்ணி. ஆனா இது எல்லாத்தையும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே VPN போட்டு பண்ணது இல்ல, நார்மலா பண்ணிக்கோ. இப்போ ஏஜ் இந்த டெமோகிராஃபி பாருங்க. இப்போ ஜெண்டர் டெமோகிராஃபின்னு வரும்போது பார்க்கலாம். நம்ம பாட்காஸ்ட்டை மொத்தம் 83.7% வந்து ஆம்பளைங்க தான் கேட்குறாங்க, மேல் தான் கேட்குறாங்க. ஃபீமேல்ஸ் வந்து 9.8%. நாட் ஸ்பெசிஃபைட் கேட்டகரியில் இருக்கிறவங்க 6.1%. ஐ திங்க் நாட் ஸ்பெசிஃபைல மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ மேபி ஆமாம் அது தெரியலனா பைனரி இஸ் பைனரி. நான் பைனரி வந்து 0.5% நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. 9% ஆல்மோஸ்ட் 10% வந்து ஃபீமேல்ஸ் கேட்குறாங்கிறதே என்னால் நம்ப முடியல நீங்கள் பேசுறது. ஆமாம் ஏன்னா அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் யா இட்ஸ் குட். ஏஜ் வைஸ் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ 0 to 17%, 0.6% யாரோ ஒருத்தன் கேட்டுக்கிறாங்க ஸ்கூலுக்கு தெரியாம. 18 கீழே இருக்கிறவங்க 0.6%. யாருன்னு தெரியல. ஓகே ப்ளீஸ் நீங்க 18 ஆனதுக்கு அப்புறம் இந்த பாட்காஸ்ட் கேட்கறது ஐ வுட் ரெக்கமெண்ட். வேற சொல்லணும் விட வேணாம். சரி சொல்லு பரவாயில்ல. இல்ல சொல்லு. அப்புறம் 18லேருந்து 22 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 14.7% நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. 23லேருந்து 27 வயசு இருக்கிறவங்க 40%. நம்ம ஆளுங்க தான், நம்ம பேட்ச் தான் கேட்டு இருக்காங்க. 28லேருந்து 34 வயசு இருக்கிறவங்க 34.4% நம்ம பாட்காஸ்ட் ஆல்மோஸ்ட் மேஜர் சங்க் வந்து 25 to 35 அந்த 23 to 34 அந்த சங்க்ல தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஆமா உண்மையான இளைஞர்கள் 60 வயசுக்கு மேல போய் இளைஞர் அணி தலைவரா இருக்கிறவங்களே இவங்க. நீங்க அன்புமணியோட தாக்கலையே ஆரம்பத்துல தாக்குறது. 35லேருந்து 44%, சாரி 44 வயசு இருக்கிறவங்க 7.8% கேட்குறாங்க. ஓகே குட். 45லேருந்து 59 வயசு இருக்கிறவங்க 0.1% நம்ம பாட்காஸ்ட் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரோ தெரியாம ப்ளே பண்ணுவாங்க. இப்ப அடுத்து கேளுங்க 60 பிளஸ் இருக்கிறவங்க 0.2% கேக்குறாங்க. எனக்கு இதுதான் இடிக்குது. யார் அந்த இது யோசிக்க தோணுது. ஒருவேளை நம்ம பசங்க எவனாச்சும் 60 பிளஸ் வச்சுட்டு தெரியல அவங்க ஃபேக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னோன் வந்து ஒரு 0.1% கேக்குறாங்க. 0.1% மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்பாட்டிஃபைல கேக்குறாங்க. ஆமா. சோ பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை மட்டும் இல்ல, நம்ம கூகுள் பாட்ஸ், அமேசான் மியூசிக், அவ்வளவுதான். அமேசான் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக் ஓகே அதுல கூட நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். அதுல இருந்து 2.4%, ரெஸ்ட் 97.6% ஸ்பாட்டிஃபைல இருந்து பாட்காஸ்ட் கேக்குறாங்க. சிறப்பு. சோ ஆல் தி ஸ்டாட்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த விஜயகாந்த் மாஸ்கை கழட்டி வைங்க. ஓகே இப்போ நம்ம क्वेश्चंस நம்ம கேட்டிருந்தோம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 5 क्वेश्चन வந்திருக்கு. 5 क्वेश्चन இப்போ ஆன்சர் பண்ணி நம்ம நார்மலா எப்பவும் 5 क्वेश्चनல 6 क्वेश्चन அந்த லென்த்தான கமெண்ட். ஓ ஆமா லென்த்தா தலைவர் ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அதை போட்டு நம்ம போட்ட கமெண்ட் சண்டைகளை பத்தி நம்ம பேச போறோம் சில. ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் படிக்கிறா? ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி நான் படிப்பா? நீங்களே படிங்க. ஓகே யுஜி டுசாமாக்கிஸ் ரெஸ்பான்ஸ் அதான் கரெக்டான படிக்கிறேன். நீங்க படிக்கதா. அவர் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. என்னன்னா why n word jk just joking questions ஒன்னும் இல்ல, நீங்க எடுத்து பேசுற டாபிக் சூப்பரா இருக்கு, ப்ளீஸ் கண்டினியூன்னு சொல்லிருக்காரு. சிறப்பு நன்றி நன்றி. n word ஏனே இப்போ இது பேர் என்ன மைல்ஸே சொல்லுவாரு. இப்போ என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நேம்ஸ் வந்து சில சஜஷன்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு ஜாங்கோ நிறைய நேம் சஜஸ்ட் பண்ணாரு. அதில் வந்து தமிழ் நிகாஸ்னு ஒரு நேம் வந்து அவர் இப்போ லாட்டில் வச்சுருந்தாரு. ஓகே தமிழ் நிகாஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது நிகான்றது பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்குமான்ற ஒரு கேள்வி எங்களுக்கு ஃபஸ்ட் இருந்துச்சு. அப்புறமா ஓகே தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டாக்னு தோணுச்சு. ஸோ இப்போ நிகான்ற வேர்டை வேற ஒருத்தர் வந்து ஒரு ஒயிட் காயோ இல்லை ஒரு அப்ரஸரோ அவன் வந்து நான் அந்த ஒரு பிளாக் மேனை பார்த்து சொன்னால் தப்பு. பட் ஒரு ஃபெலோ பிளாக் மேன் இன்னொரு பிளாக் மேனை நிகான்னு சொல்லலாம். அது ஒரு ஃபெலோஷிப் மாதிரி தான், பிரதர்ஹுட் மாதிரி தான் எடுத்துக்க மாட்டாங்க அப்படி. ஆமாம் ஆனால் நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நிகான்ற அந்த வேர்டு வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டெம், இட்ஸ் லைக் எனி ஒன் ஹூ இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ரேடிக்கல் இரேஷனல் திங்ஸ் ஆர் ஆப்ரேஷன். அதுக்கு எதிராக குரல் கொடுக்க எல்லாருமே நிகாஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலான்றது இதுதான் எங்களோட தியரி. அதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணோம்.
இதே உருட்டை வச்சு சார்ஜ் விட்டே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா சாட் ஜிபிடி கேட்டேன் இது கரெக்டா இருக்குமா நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. அப்ப நாங்க இதை பத்திலாம் பேசுறோம், இப்ப நாங்க பேசலாம் பேசலாம்னு சொல்லிடுச்சு. இல்ல ஆக்சுவலா இந்த நிகா வேர்டை வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இவன் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டான். நான் வந்து போடுறேன் இது வந்து ரொம்ப தப்பா இருக்குன்னு வருது. நான் வந்து இல்லைங்க என் லாங்குவேஜ்ல இது கரெக்டான வார்த்தை, அதெல்லாம் கரெக்ட் தான்டா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான். என்ன சாட் ஜிபிடி வந்து கரெக்டா இது கொண்டு கமெண்ட்டுக்கான ஆளு, நீ கரெக்டான கேள்வி கேட்கணும், அப்புறம் கரெக்டான பதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ மைல் சொன்னார் ஐடியா. ஸோ அதை யூஸ் பண்ணால் இப்போ கரெக்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்குது என்னோட. ஆனால் சோரா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் வந்து நாங்கள் கேரக்டர்ஸும் அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் ஒரு பிளாக் ஐகானிக் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான் நடிச்சாங்களோ அவங்கள அந்த வேர்ட்ஸ் அந்த கேரக்டர்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கலாம்னு நினச்சோம். அப்புறம் அப்படிதான் என் டெஸ்கில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்பைடர்மேன் இது வச்சுருந்தேன். ஸோ அந்த டக்குன்னு அந்த பேர் வந்துச்சு, மைல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஜாங்கோக்கு வந்து நான் ஜாங்கோ படத்தை பார்த்தீங்களா? ஜாங்கோ அந்த படம் பிடிச்சி அவர் எடுத்தாரு. இப்போ மாபியஸை கன்வின்ஸ் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே இதுவாக போச்சு. அவர் வந்து ஒரு பிளாக் ஹோல் பேர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இதுதான் என் பேரு, இந்தா இதை சாலை பிடிச்சிக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒருத்தர் ஒரு பில்லை காட்ட, இந்தா இதை பிடி ரெசிப்ட்னு பிடிப்பாரு, அந்த மாதிரி காட்டி இந்தா இதுதான் நான் பேரை யூஸ் பண்ண போறேன். அந்த ப்ரோ கிளிப்லர் கெப்லர் ஏதோ பேர் சொன்னீங்களே, எனக்கே மறந்துடுச்சு ஒரு பிளாக் ஹோல் பேரு. ஆக்சுவலா அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு வாட்டி நாங்க பேர் அது வந்து இப்போ ஏதாச்சும் அந்த போஸ்டர்ல வைக்கும் போது யாரா இவனுங்கன்னு ஒரு வாட்டி நாங்க கூப்பிடுவோம். என்னடா பாபா பின்னாடி ஒளி ஓட்ட வர மாதிரி 2 பேர் நிக்கிறாலே சம்மந்தமில்ல கருப்பு ஒளி ஓட்ட இருக்கேன்னு ஒரு இது வந்துடும். அப்புறம் நல்லா இருந்துச்சு அந்த ஐடியா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் சஜஸ்ட் பண்ண இல்ல ப்ரோ, நீங்க மேட்ரிக்ஸ் மூவிலோட மாபியஸ் கேரக்டர் எடுத்துக்கோங்க. எப்படி வந்து அவன் எப்படி ரியாலிட்டிக்கோ இருக்கோ வித்தியாசம் பண்ணி காட்டுவாங்க, அந்த மாதிரி நீங்க நிறைய பண்றீங்க, எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நான் என்னோட ஆலோசனையில் படி அவர் கேட்டு கழகட்டோட பேச்சு ஐயோ எப்படி வைகோ அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவர் ஜெயலலிதா கூட நினைச்சாரோ அந்த மாதிரி நம்ம மாபியஸ் அவர் நினைச்சிட்டாரு. அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து குத்துறீங்க. டெஃபினெட்லி. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். அப்புறம் போயிடலாம். தக் லைஃப் ரோஸ்ட் வந்திருக்கோம் வர அதுக்குறா வந்திருக்கோம் ரோஸ்ட். ஸோ அது வந்து இது கொஸ்டினா இதுல வந்து இது கேட்டிருக்காரு நம்ம கிட்ட. ரோஸ்ட் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேக் அப் டு ரியாலிட்டி ரெஸ்பான்ஸ். அருமையான முக்கியமான ஒரு விஷயம் ஐயா தலைவரே, நீங்க ரெஸ்பாண்டர்னா அந்த ரெஸ்பாண்டுக்கு ஒரு வேக் அப் டு ரியாலிட்டி ஒரு பேரு. ஆமாமா, வேக் அப் டு ரியாலிட்டி. அதுதான் அது தெரியாம படிச்சிட்டேன், அதே சேர்த்து போனாட்டே அது வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறலாம் லைக் புதுசா யாரும் வந்து கேட்கல. ரெகுலரா நம்ம பாட்காஸ்ட் கேட்கிற சில 5-6 பேர் அவங்க வந்து ரெகுலரா நம்ம கிட்ட டிஎம்லயும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டக் லைஃப் ரோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா பாக்கிறதுக்கு நாங்க ரெடியா இல்லை. ஏன்னா ரொம்ப ஆக்சுவலா நார்மலா ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸ் எல்லாம் போய் நல்ல ரிவ்யூ கொடுத்து செகண்ட் டே தான் நெகட்டிவா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே போறதுக்கு முன்னாடி அப்ராட்ல இருந்து நெகட்டிவ் டைம்லைனை ஸ்கிப் பண்ணிட்டு வரானுங்க. நான் அப்படியே பதறிட்டேன் பார்த்துட்டு. ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகல. ஏன்னா கமலுக்குன்னு பெருசா ஃபேன்ஸும் இல்ல, எஸ்டிஆர் ஃபேன்ஸ் 4 பேர் சுத்துறானுங்க. அவனுங்க எங்க போனானுங்கன்னு தெரியல. கரெக்டா வந்து பக்காவை போட்டு எல்லா பப்ளிக்கும் உடைச்சிட்டானுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ போனவனுங்க நிலைமையா நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன் இவர்கிட்ட, அதான் நான் வேற ரொம்ப ஆர்வம் பண்ண படத்துக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு போன தியேட்டர்லன்னு. ஆமா, எங்க சக தோழி ஒருத்தங்க வேற FDFS அப்பாவோட போயிட்டு வந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க வலிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க அங்க ஒரு ஓரமா. அதனால இந்த படம் பார்க்கணுமா, பார்த்து போடலாமா? படத்தை பார்க்காமலே போறதா போறோம் இப்ப நம்ம. அதான் நாங்க ரிவ்யூஸை பார்த்தாலே நம்ம அடிக்கலாம் போல இந்த படத்தை. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. படத்தை டார்நெட்லயாச்சும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நான் இதுக்காக தனி ரோஸ்ட் ஒன்று போடலான்னு இருக்கிறேன். மாபியஸ் எனக்கு ஒத்து வைக்கலன்னா ஒரு 30 மணி நேரம் மாபியஸை கைகால கட்டி தகலை பார்க்க இல்ல, அது பிரச்சனை இல்லை. ஜாங்கரா இருக்கு முட்டுக்கட்டை போட்டுனே பாரு. ஏன்னா அவரோட செல்வாக்கை பயன்படுத்தி ஸ்பாட்டிஃபைல அட்மின் அவராக இருக்காரு. அந்த எபிசோட் வராம பண்றாரு. ஸோ நான் என்னோட மோனலாக ஓப்பன் பண்ணி பேசி இன்ஸ்டாகிராம்லேயாச்சும் போட்டலான்னு போடணும்னா ஆனா பார்க்கணும் உட்காந்து. தைரியம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நிறைய பேர் போட்டாங்க ஆல்ரெடி. ஆமா, ஆக்சுவலா நான் பார்த்தேன் எல்லாமே ஃபர்ஸ்டே போட்டாங்க. அதனால நாங்க வந்து என்னன்னா ஏன் போடுறோம்னா ரெட்ரோவை நல்லா ஓடுவோம், நம்ம ஃபர்ஸ்டே போய் பார்த்துட்டு போட்டலாம்னு போட்டோம். இல்ல எதுவுமே நாங்க வந்து இல்ல மெயினா என்ன விஷயம்னா எதுவுமே நாங்க வந்து நிறைய பேர் கேட்கணும் ஓடணும்னு அதுக்காக போடல. அதான் சொன்னேன். அதுக்குள்ள கான்ட்ராக்ட் பண்ணிட்டான் கமலாசன் மாதிரி. இல்ல ஓடணும், இது நம்ம ட்ரெண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஓட ஆரம்பிச்சா நம்ம கடைசிக்கு ஓடி நேரம் ஆகணும். அது ஒன்று இருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஆமா, கீப் அப் டு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் காண்டா இருக்கு. ஸோ செகண்ட் சீசன் எல்லாமே நாங்கள் டைம் எடுத்து
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய எல்லாத்துக்கும் பார்ட் 1 போட்டிருக்க பார்ட் 2 நிறைய இருக்குது, அதை போட்டுரும். தக் லைஃப் ஏன் போடலன்னா மெயினாக இந்த ஃபினாலிக்கு நடுவில் ஒன்று மாட்டிக்கிச்சு கரெக்டாக அந்த எபிசோட். நாங்கள் 13 எபிசோடாக பிளான் பண்ணுவோம் ஒரு சீசனுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை அது ஃபர்ஸ்ட் போடலாம் தான் பிளான் போட்டோம் தக் லைஃப் இது ரோஸ்ட்டு. அப்புறம் டக்குன்னு இவரு மைல்ஸும் ஜாங்காவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஃபினாலே போட்டுடலாம், இல்லைனா இதுதான் தக் லைஃப் ரோஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இது போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபினாலே போடலாம்னு நினச்சோம். பட் அவங்க ஒரு கணக்கில் சரி ஓகே இது ஃபினாலே போட்டுக்கலாம், இது பார்ட் 2 வந்து ஐ மீன் சீசன் 2 வந்து சிறப்பாக ஆரம்பிக்கலாம், அதுவே தக் லைஃப் ரோஸ்டாகவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆரம்பமே முடிவாக இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டிக்குவோம். அடுத்த சீசன் நாங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறம் டக் லைஃப் எல்லாரும் பார்த்துட்டு நாங்கள் ரோஸ்ட் போடுவோம். லேட்டாக இருந்தாலும் சுதீப் சீனிவாசன் எப்படி லேட் ரிவ்யூ போடுறோம் அந்த மாதிரி நாங்கள் லேட் ரோஸ்ட் போடலாம். சுதீப்பே இதுக்கு முட்டு கொடுத்துருந்தா அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. டக் லைஃப்க்கு பரத்வாஜன் முட்டு கொடுத்தானா டக் லைஃப்க்கு? அதை நான் பார்க்கல, அதனால பேச புரியல, அதனால பார்க்கல. அவரே பேசலான்னு போயிடுது. அப்போ நம்ம அபிஷேக் ராஜாலாம் என்ன சொல்லுவீங்க? அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்கன்னு தெரியல. மேபி மணிரத்னம் அவங்க ஆளுங்கிறதுனால முட்டு தானானுங்களா என்னன்னு தெரியல. முட்டு கொடுப்பாங்க. ஆமா அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க இந்த சீன்ல இந்த ஆங்கிள் பாத்தீங்களா, அது வந்து எதர்ச்சியா வரல. சரி நான் ஒரு சீன் சொல்றேன். த்ரிஷாவோட முடுக்க போய் கடிக்கிறாரு, அந்த சீன்ல என்ன சொல்ல வராரு மணிரத்னம்? கொஞ்சம் காஜு அது மட்டும் தெரியுது. மணிரத்னம் படம் அந்த சீன்ஸ் சிகப்பு ரோஜாக்கள் படம் பாத்தீங்கன்னா கமலுக்கும் ஊர்வசிக்கும் ஒரு சீன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிகப்பு ரோஜாக்கள் வேற. அது அது இல்ல மணி, அதுல கமல் வந்து will have a one night stand with ஊர்வசி. ஊர்வசி சொல்ற பாரு, அது வடிவுகரசி. வடிவுகரசி ஒரு சீன் வரும் அங்க. இது சிகப்பு ரோஜாக்கள் செம்மையா இருப்பாங்க, பாக்கிறதுக்கு அழகா இருப்பாங்க. ஆமா என்ன நீ ரொம்ப ஒரு மாதிரி இல்ல சொல்றீங்க. அவங்க வந்து இவங்க ஸ்ரீதேவி கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, இப்போ நீ வந்தவர் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா கேட்பேன். அப்பெல்லாம் ஒன்னு ஸ்டீரியஸ், அப்போ நான் அப்ரோச் பண்ணாம கேட்பாங்க. அப்பெல்லாம் ஒன்று கமல் வந்து ஹேவ் அ கார் ஓடிமே வடிவுகரிசி பிக் பண்ணிப்பாரு. பிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொலை பண்ற வடிவுகரிசி தான் அந்த படத்துல. அந்த மாதிரி தான் ஆக்சுவலா அந்த இது ஏதோ சர்ச்ல வடிவுகரசி பின்னாடி கமல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் பரவுது. நீங்க வந்து ஆக்சுவல் ஜோடி ஃபார் கமல்ஹாசன் போட்டு. ஆமா சிகப்பு ரோஜாக்கள்லாம் ஒண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இது வேற நடிச்சு ஒரே ஏஜ் தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஒரே ஏஜான்னு தெரியல எனக்கு. டெஃபினட்டா ஆமா கமல் கொஞ்சம் வயசானவங்க. எனக்கு வந்து வடிவுகரசினானே அந்த அருணாச்சலம் படத்துல டாக்ஸிக் தாய் கிழவியா காலை தொட்டு கும்பிட்டு போன நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். ரொம்ப எப்ப என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சு அந்த ஒரு அவங்களுக்கு அந்த வில்லி கேரக்டர்லாம் செமையா செட் ஆகும் வடிவுகரசிக்கு. ஆனா அந்த படத்துல நடிச்சிருக்காங்க மெண்டலான்னு சொல்லி ட்ரெயினை மடிச்சு அவங்களை இறக்கி மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அவங்களே ஷேர் பண்ணாங்க. ரஜினி ஃபேன்ஸ் ட்ரெயினை மடிச்சிட்டாங்க இங்கே அவங்க போகும்போது. அது எப்படி அவங்க வந்து தலைவரை வந்து வீட்டை விட்டு துரத்தணும், நாங்க ஏன் துரத்தணும், அருணாச்சலம் படத்தை துரத்தணும். நீ இப்ப நீ மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ற? தலைவர் அருணாச்சலம் கிட்டியா? ஆமா அருணாச்சலம் படம் கேரக்டரா நிறுத்தலாம் பாமக காரங்க பண்றவாளடா. கொஞ்சம் ட்ரெயின் வேகமாச்சுன்னா ஓடிடுவானுங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரெயின் வந்து கல் அடிக்கலாங்களா பாமக காரங்க? இப்போ ட்ரெயின் இன்ஜின் வந்து லோக்கல் பைலட் வந்து நிறுத்தியான ரூல்ஸ் இருக்காருன்னு. மனிதாபிமானம் நிறுத்தல வச்சுக்கோங்களேன். பட் வந்து இப்போ ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட்ல போய் இப்போ நிறுத்தினா ட்ரெயின் கவுந்துரும் நான் நினைக்கிறேன். அப்படின்னு அடிச்சு தள்ளுற வேண்டியதான். அடுத்த இப்போ இப்போ கொஞ்சம் டார்க்கா இருக்க சொன்னா வேணாம். ஒரு ஸ்லைட் டிராப் இன் ரஜினி ஃபேன்ஸ் பாப்புலேஷனா இருக்கும். தேவையில்லாம நிறுத்தி அப்போ அவங்களும் சொன்னாங்க என்ன அப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் மட்டும் ஆனால் அப்பெல்லாம் இருக்கிறதுனால ஒரு தலைவராக இருக்காரு. ஆமா கரெக்ட். திருப்பி வந்துருவாங்க அதனாலதான். ஆமா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மெண்டலான்ஸ் வந்து இப்போ மெண்டலான்ஸ் விடுங்க, நம்ம வந்து மலாக்குக்கு வருவோம். டக் லைஃப் ரோஸ்ட் இதென்ன பார்ஷியலா டக் லைஃப் ரோஸ்ட் கூட ஒரு கமல் ஃபேன் எங்க சொல்றாரு, சிம்புவால தான் படம் ஓடாம போச்சுன்னு சொல்றாருங்க. யாரு சொல்லிட்டு வைக்கவே சிரிக்கிறா வேற இல்ல. ஆக்சுவலா எனக்கு டக் லைஃப் பத்தி ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா இது சிம்பு தான் அடுத்த உலக நாயகன் உருட்டி இருந்தானுங்க. இப்ப அந்த பேச்சே இல்ல, டக் லைஃப் அடிக்கிறது தான் உலக நாயகனே அடுத்த உலக நாயகன் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஒரு திருப்தி. அடுத்த ரங்கநாய சக்தி சிம்பு இல்ல. துல்கர் ஒரு படத்தை துல்கர் சல்மான் இந்த படத்தை ரிஜெக்ட் ப்ரொமோஷன் போயிருக்கு மாதிரி எல்லாம் கலாச்சினாங்க. துல்கர் சல்மான் பாத்தியாரா இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண, பாத்தியா சிம்பு எப்படி வளர்றான்னு. துல்கர் சல்மான் அமைதியா இருந்தா படம் ரிலீஸ் அதுக்கப்புறம். ஆனா அந்த ஆள் ரிலீஸ் இது இந்தியன் 2 அந்த ஆள் ரிஜெக்ட் பண்ணிட்டான் வேணான்னு. இப்ப டக் லைஃப் ரிலீஸ் பண்ணிட்டான். அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அந்த படம் மொக்கையா இருக்கு, நமக்கு இது பண்ணிக்கலாம் போல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல இந்தியன் 2 சித்தாரவிந்த்
கிரேட் எஸ்கேப் எப்படி கண்டுபிடிச்சிட்டா எப்படியே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டா எல்லாம் டெக்னாலஜின்ற. எப்படியே கண்டுபிடிச்சு எஸ்கேப் ஆடுறான் நாள். பண்ணிட்டோம் ஆனா சொல்றாங்க. எனக்கு எந்த ரொம்ப இது வலிச்சதுன்னா இந்தியன் டூவே பரவாயில்லடான்ட்டானுங்க தக் லைஃப்க்கு. ஐயோ வந்து அதை பார்த்துட்டு நான் முடிவு பண்ண முடியும் இந்தியன் 2 பரவாயில்லையான்னு. இல்ல எனக்கு கொஞ்ச நேரத்திலேயே வலிப்பு வந்துருச்சு எனக்கு அந்த படம் பார்த்துட்டு. Life-ஆ? ஆமா இல்ல இந்தியன் 2 இந்தியன் டூ இந்தியன் 2 நான் ஃபுல்லா பார்த்தேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்தோன்னே வலிப்பு வந்துருச்சு எனக்கு. நான் வந்து ஃபுல்லா பார்த்து உட்காந்து பார்த்தேன். ஃபுல்லா பாத்தியா உயிரோட இருக்க. எனக்கு வந்து ஏன்னா ஒரு கட்டாயம் இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. எப்படின்னா ஒரு முக்கியமான வேலை இல்ல ஒர்க் ஆஃபீஸ் வேலையில ஒரு 2 மணி நைட்டு 2 மணி 3 மணி போல இருக்க நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா அப்புறம் அந்த வேலை முடியும். பட் நான் முடிச்சுன்னு சும்மா இருக்கணும். ஏன்னா அந்த 2 மணிக்கு அப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் நான். ஸோ நான் அப்புறம் முடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மற்ற படம் பார்த்தா தூக்கம் வந்து சரி இந்தியன் 2 பார்க்கலாம், கிரிஞ்சில் தூங்காம பார்க்கலாம் சொல்லிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்து முடித்தேன், அவ்வளோதான். எதுவும் சொல்லத்துக்கு இல்லைங்க. நோ 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 வாட்ஸ் கமிங் ஒன்லி. ஆனால் எனக்கு இந்தியன் 2ல ஒரே ரே ஹோப் என்னன்னா அந்த பாராய் பார்த்து வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது வந்து இந்தியன் 2 பாராய். ஆமா பாரா சாங் சூப்பர். பாரான்னு ஒரு சாங் இருந்துச்சு எல்லா இந்தியன் 3ல வருது அனிருட்டோட மியூசிக்ல. இல்ல எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு இந்தியன் 2ல. அதுனா என்ன சாங் இருந்துச்சு? தாத்தா வராரு செருப்பு பிஞ்சிரும் அடிச்சு மண்டை உடைச்சிரும் ஓடி வராரு பாரா சாங் கத்ரா. நீ தான் டப் பண்ணியா? அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பாட்டுல ஆடுனவங்களே என்ன சாலரியே கொடுக்கலையா? அப்படியா? கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. படம் ஓடலையே, என்ன பண்றது? ஓடலன்னா என்ன மைத்துக்கு அவன் எத்தனை பேர் கூப்பிட்டு ஆட வைக்கிறான். அத்தனை பேர் காலைல கூப்பிட்டு பேட்டாவும் கொடுக்கல, சேலரியும் கொடுக்கல இன்னும். எல்லாம் அநியாயம் இது. ஆனா பாட்டுக்கு அந்த எனக்கு பிடிச்சிருந்துச்சு அனிருத்தோட இதெல்லாம். பாராய் சாங் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இன்னும் கூட இப்போ கூட என்னோட யூடியூப்ல இருந்து கேட்கணும் அந்த பாட்டு. அது கேளுங்க, ஃபுல் வால்யூம் வச்சு கேளுங்க. இவரு யுக பாத்திரல லைன்ஸ் தெரியலடா. ஆனா இவரு பாவிஜய் நினைக்கிற லைன்ஸ் அவன் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ரொம்ப இந்த பாராய் சாங் ஆடியோ லான்ச் அப்புறம் பேசியிருந்தாங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சு தமிழ் வேர்ட்ஸ் அழகா யூஸ் பண்ணி வந்த ஒரு நல்ல பாடல்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும். பாரா சாங் செம்மையா இருக்கும். ஆனா நல்லா இருக்கு. இந்தியன் 2ல சொல்லி வச்சிட்டாங்க ஆடியோ. ஆனா இந்தியன் 3ல தான் சாங் வருதுன்றாங்க. சரி ஓகே வரட்டும். இந்தியன் 3 ஃபர்ஸ்ட் வரட்டும், அப்புறம் அந்த சாங் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அந்த சாங் வீடியோ மட்டும் கொடுங்க. வேணா இப்பலாம் வீடியோ சாங் பார்க்க. அந்த இதுவே சூப்பரா இருந்துச்சுடா. அந்த அனிமேட்டடா ஒன்னு விட்டான் பாரு வீடியோ சாங். அதுவே சூப்பரா இருந்துச்சு. லிரிக் வீடியோ செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது பாக்குறேன். நம்ம வைபா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேட்ரியாட்டிக்கா ஒரு நல்ல சாங்கா பேட்ரியாட்டிக் தமிழ் நல்ல ஒரு தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அழகா வந்த சாங்ஸ் இருக்கும். நல்லா இருந்துச்சு. கமலுக்கு நல்லா செட் ஆச்சு. ஊம்பு உரியாட. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த கமல் ஃபேன் பேஜஸ் அட்டோலியம் தாங்கலடா டீடைலிங் சொல்லிட்டு. இல்ல டீடைலிங் இல்ல. டேய் எங்க ஆண்டவரையாடா கலாய்க்கிறீங்க, எங்க ஆண்டவர் டைரக்ட் பண்ணி நடிச்சா அவ்வளவுதான்டா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க கட்டைய. டேய் இந்த விஸ்வரூபம் 2 கூட கமல் தான்டா டைரக்ட் பண்ணாருன்னு. அத விட இந்த கமல் ஃபேன் ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா நானும் கமல் ஃபேனா போனனால இந்த சகாக்கள் எதுவும் சொல்ல முடியல. தியேட்டர்ல வர போய் பாத்துட்டேன்டா விஸ்வரூபம் 2 ஒருத்தன். நானும் பார்த்தேன். உடனே சொல்றேன். அது பெரிய கதை. எங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறேன். விஸ்வரூபம் கடையே சின்ன கடை தான். ஆனா இவன் போன கடை பெரிய கடை. நல்ல வேலை நான் ஒரே ஆட்டம் போனா விஸ்வரூபம் தான். வேற ஏதோ படம் சொன்னானுங்க. யாரு நம்பாளுங்கதான் தெரியுது. நம்ம கூப்பிட்ட நீ. ஆமா இவர் வந்து அவன் பேர் என்ன எஸ்கேப்பானாலே. ஐயோ ஐயோ இல்ல அது வேண்டாம் 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 தம்பி. ஒரு மாதிரி தான் எஸ்கேப்பானாலே பகவத்கீதா புக். அவரு இல்லையா? சோ 5 பேர் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்கள மண்டையை கழுவி கூட்டு போயிட்டான். படம் முடிஞ்சு வெளில வரோம். தியேட்டரை பாக்குறானுங்க, என்ன பாக்குறாங்க, தியேட்டரை பாக்குறாங்க. வாடான்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். இல்ல வெளிய போனே மாபியஸ் இல்ல இது வித்யா இல்ல அடிலையா அந்த படத்துல ஒரு கமல் மாதிரி மாபியஸ் தூக்கி பாக்குறாரு. இது ஜாங்க தூக்கி பாடுறாரு. ஓ வெற்றி. சோ அதுதான் அது ஒரு துன்பல் சம்பவம். சரி ஓகே நம்ம அடுத்த क्वेश्चन தக் லைஃப். நம்ம இல்ல தக் லைஃப் அடிக்க நிறைய இருக்குங்க, வாங்க பொறுமையா அடிப்போம். படமே பார்க்காம அடிச்சிருக்கோம் உட்கார்ந்து. தெரிஞ்சு அதுக்கே வியூல வந்து அசிங்கமா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி லிசனர்ஸ்ல. ஆனா அந்த டிஐஜிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசாம ஆண்டவர் வந்து தமிழை பத்தி தப்பா பேசினா தமிழ்நாட்டுல பேன் பண்ணிருக்காங்க. ஆமா ஆக்சுவலா இதோ சட்டம் தானங்க. கன்னடத்துல இது கன்னட அனுப்பிக்கணும்னா நீ கிளம்பு ஃபர்ஸ்ட், நீ எங்கிட்ட மன்னிப்பு கேள்வி இந்த படம் எடுத்தது. ஆனா பாத்தியா லைக் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் செம்ம சப்போர்ட் ஆண்டவருக்கு. ஐயோ எனக்கு நானே நம்பினேயா படம் நல்லா இருக்கும்னு. இல்ல எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. மணிரத்னம் படம் எனக்கு அது பீமார் தான் இருக்கும்னு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் நான் அப்படியே நினைச்சேன். நான் செக்கச்சவந்தவான மாதிரி படுத்துற போகுது. செக்கச்சவந்தவானே எவ்வளவு பரவாயில்லன்னு தோணும். ஆக்சுவலா செக்கச்சவந்தவானமே எனக்கு நல்லா இல்ல, பிடிக்கல. நீ பார்த்தல
தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. எனக்கு ஏன்னா பிடிக்கல அவ்வளவா. யாருக்கு எனக்கு முக்காவாசி பேருக்கு பிடிக்கல அது. ஏன்னா ஒரே நல்ல சீன் சிம்போ கொண்டுருவானுங்க, அது நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நல்லா எடுத்துட்டாங்க. மத்தபடி அதுவே எனக்கு பிடிக்கலனால இவன் எந்த அளவுக்கு சிம்பு மேல வந்து வாங்குறானா, தனுஷ் பேசினாலும் அவன் சிம்புவை போட்டு அடிக்கிறான். தனுஷ் என்ன ஆச்சுன்னு தெரியல, சிம்பு மாதிரி பேசினதுக்கு அப்புறம் வந்து ஆடியன்ஸ் பபுள் போயிட்டார் தலைவர். வேற எதுவும் இல்ல. அதானே தலைவர் வந்து பெரிய பபுள் உள்ள போயிட்டான். ஒரு மாதிரி ரஜினி, கமல், அஜித், விஜய் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அவனுங்களே அடக்கி வாசிப்பானுங்க ஸ்டேஜ்ல. இவன் ஓவரா பேசுறான். எந்த ஸ்டேஜ்ல இது? இப்போ இது குபேர் ஆடியோ லான்ச், அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இதுலயே அப்படிதான் பேசினான். கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ச்ல அப்படிதான் பேசினான். என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. இருங்க, அப்துல் கலாம் ஆடியோ லான்ச் வரும் பேசிக்கலாம். ஆமா, அது வேற ஒண்ணு இருக்கு. அப்துல் கலாம் பயோபிக் தனுஷ். சரி, தனுஷ் ஆக்டரா கோவம்ல, அவன் வந்து சிம்புவோட 1000 மடங்கு தேவையில்ல. ஆனா எல்லாம் ஆக்டிங்ல அதெல்லாம் சொல்றேன். மத்த விஷயத்துல தெரியல. ஏன்னா ஊர்ல எவன் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆனாலும் கம்பெட்டிங் வித் விமன் ஸ்போர்ட். ஓகே, இப்போ நம்ம லென்த்தா போறோம் இந்த क्वेश्चन. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்றத மத்தவங்க நான் எனக்கு அங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். இல்ல ஃபர்ஸ்ட் நீயே சொல்லு. முடியாது, மார்பியஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுவாரு. மார்பியஸ் சொல்லுங்க. கம் ஆன். What's your take on men competing in women's sport? Actually men compete பண்றாங்களா women's sportல? I identify myself. அதுவா? ஓகே ஓகே ஓகே. I identify myself as a woman சொல்லிட்டு கம்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல இது என்னன்னா, இது क्वेश्चனை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து பிசிக்கல் ஸ்போர்ட்னும் போதே பிசிக்கல் இதுதான் நிறைய இருக்கும். அதுல இப்போ மென்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரக்சரு இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கான டிஃபிகல்ட்டி, நமக்கான சேலஞ்சஸை வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ல வேற வேற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்காக விமன் ஸ்போர்ட்ல அப்படி இருக்காதுன்னு சொல்லலை. விமனோட அதுக்கேற்ற மாதிரி சேலஞ்சஸும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ மென் வந்து விமனோட ஸ்போர்ட்ல கம்பீட் பண்றதுங்கிறதே முதல் வந்து அது ஒரு அப்படின்னு say awkward, பட் ஆனால் அது வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ திடீர்னு வந்துட்டு ஒரு நல்லா வலிவா இருக்கிற ஒரு ஆள் வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கிற ஒருத்தவங்க கூட சண்டை போடுறா அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஆப்வியஸா நமக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்கு, அது வேற மேட்ரு அது. ஆனா ஃபிசிக்கலா அப்படின்னு வரும்போது ஆப்வியஸா யூ நோ த ரிசல்ட்ஸ், த அவுட்கம்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இன் குட் கம்பேரிசன். அது வந்து ஒரு ஒரு மாதிரி இதுவாகவும் இருக்கு, ஆக்வர்டாகவும் இருக்கு. அதனால எனக்கு அதில் பெருசா உடன்பாடும் இல்லை, ஒரு பெரிய இதுவும் இல்லை. அது ஒரு பார்க்கவே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஜாங்கோ நீங்க சொல்லுங்க. இல்லை, எனக்கு அதை பற்றி இன்னும் ஐடியா வேணும், நீங்கள் பேசுங்க. ஓகே, இப்போ நான் என்னோட கருத்து சொன்னேன்னா, இது வந்து ஒரு கேஸ் மாறுது. இது ஒரு விஷயம். இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒலிம்பிக்ஸில் ஒரு பாக்ஸர், ஒரு உஸ்பெகிஸ்தான் பாக்ஸர் நினைக்கிறேன், அவங்களுக்கு சிப் போட்டுனானுங்க. அவங்க வந்து டோப்பிங் டெஸ்ட் வந்து டெஸ்டாஸ்டரோன் அவங்களுக்கு ஹையாக இருந்துச்சு. டோபமைன் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட்டில் வந்து டெஸ்டாஸ்டரோன் அவங்களுக்கு கொடுக்க மேலுக்கான இது லெவலுக்கு ஈக்குவலான்னு சொல்லி பேசினாங்க. அதுக்காக உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு மேல் வந்து ஃபீமேல் பாக்ஸிங் கலந்துக்கலான்னு சொல்லி. பட் உண்மை என்னன்னா, அந்த பாக்ஸர் வந்து ஆக்சுவலி பார்ன் அஸ் ஃபீமேல் ஒன்லி. அவங்களுக்கு ஒரு ரேர் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா, விச் அலவுஸ் ஹர் டு ஹார்மோன்ஸ் டு செக்ரேட் மோர் டெஸ்டாஸ்டரோன் மோர் தென் ஈஸ்ட்ரோஜன். அப்படி இருக்கும்போது அது அவங்க கையில இல்ல, ஆனா அவங்க பார்ன் ஃபீமேல் இதுவா கூட இருக்கலாம். இது வந்து அவங்க மெடிக்கல் கண்டிஷன். இது அவங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன்? இது அவங்களோட ஜெனடிக் மெடிக்கல் கண்டிஷன்ல அவங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் எக்ஸ்ட்ரா வரதுனால அதை உடனே இவனுங்க இப்போ எப்படின்னா, இந்த யூஎஸ்ல வந்து நான் இதை எப்படி கற்றுக்கினா, 2023 வந்து நான் ஒரு மாதம் நான் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் வேலைக்காக நான் இல்லைன்னு. அப்போ வந்து ஃபார் நோ ஃபக்கிங் ரீசன் என்னோட ஆல்கல் வந்து ஃபக்கப் ஆயிடுச்சு. எப்படின்னா, நிறைய யூஎஸ்ல ரைட் விங் ஐடியாலஜிஸ்ட் நிறைய பேர் இருப்பானுங்க. அவங்க வீடியோஸை நிறைய சஜஸ்ட் பண்ணினே இருந்துச்சு மாடி எந்த அளவுக்கு டெய்லி வயர்னு ஒருத்தவங்க வைப்பானுங்க ஒரு குரூப்பு. லெஃப்ட் விங் ரைட் விங் அங்கே இருப்பாங்களா, டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிக், அந்த மாதிரி ரிப்பப்ளிக்ஸுக்கு கும்பிடுவானுங்க அவனுங்க. இங்கே வந்து ரைட் விங் டெமோக்ராட்ஸ்க்கு வந்து டெய்லி ஷோன்னு ஒருத்தவங்க வைப்பாங்க. இந்த ட்ரெவர் நோவா கூடப்பா, அவனுங்க ரெண்டு பேர் மாறி அடிச்சுப்பானுங்க. அது பார்க்க ஒரு ஃபன்னா இருக்கும். எனக்கு ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா, இந்த டெய்லி வயர்ஸ் அதாவது ரைட் விங் இருக்கவனுங்க, அதாவது ரிப்பப்ளிக்ஸ் சொல்றது வந்து ஒரு மாதிரி நியாயம் மாதிரி தோண ஆரம்பிச்சு எனக்கு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அது வந்து நினைச்சு ஒன்று மாட்டி ஐ வாஸ் இன் லூப். அந்த அளவுக்குன்னா ஒரு தீவிர ட்ரம்ப் சப்போர்ட்டர் அளவுக்கு போயிடுச்சு எனக்கு. ஆனா அவனுங்க பேச்செல்லாம் கேட்டா உண்மையா அப்படிதான் நமக்கும் இருக்கும். அப்படிலாம் கூட ஒருத்தர்ப்பான், ஒரு ஜூஸ் ஒருத்தர்ப்பான், அவன் பேர் தெரியல, ஒருத்த
சரியா அவன் பேர் நல்லா ஒரு மாதிரி கீச் வாய்ஸ் கேட்டாலே எரிச்சலாக்கும். இந்த பேலஸ் நியூஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான் அவன். அவன் பேர் அப்புறமா போட்டு அந்த மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் அவனை. ஐசோ ஸ்பீடா அவர் இது அவர்தான் சப்போர்ட், அவெல்லாம் பேலஸ்டீன் சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுவான். சின்ன பையன்டா அவனா, சின்ன ரொம்ப சின்ன பையன். அவன் பேர் வந்து பென் ஷப்பீரோ. அவன் பேர் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி அடி யாரா இவன் எப்படா ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும். இவனை பார்த்தாலே தெரியுது அப்படி. ஷப்பீரா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க மயிலாடு இவனா? ஆமா அவன்தான். யாரா வாய்ஸ் கேட்கல இன்னும் பயங்கர தெரியுமா இருக்கும். படத்துல வர சைடு வில்ல மாதிரி இருக்கான். சாரி இது ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கேன். இப்போ இங்க ஆஃப் பண்ணுங்க. எங்க போட்டுருக்க? ஓ அவனோட வாய்ஸ் இப்ப கேளுங்களேன் எவ்வளவு இருக்கு. இவன் வாய்ஸ் இல்ல. So Secretary Rubio said that Israel acted on its own. Also said that if you touch American soldiers, we will essentially pummel you. இப்படிதான் பேசணும். Which is absolutely correct. What do you make of the current status of relations there? Well, இவன் எப்படி பேசுவானா ஒரு மாதிரி யார் இவன் என்ன பண்றான்? அவன் வந்து டிவில ஜூஸ் ஆதரவாள ஜூஸ் சப்போர்ட்டர் ப்ரோ இஸ்ரேல் எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் இது கூப்பிட்டு பேசுனாங்க அவனை வந்து ஒரு இல்ல சரி அவங்க தான் அவங்க கொண்டாங்க அப்போ இவங்களும் தானே அவங்களை கொள்றாங்க அது ஒன்று தப்பு இல்லையா? இல்லை தப்பே இல்லை ஏன் அப்படி இல்லை ஏன் அவங்களாம் ஏன் அவங்க குழந்தைய வந்து இவர் தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களாம் வந்து ஹியூமன் ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஏய் என்னடா சொல்லணும் டேய் பாம்பு போட்டுக்கிறான்டா எப்படா ஆமா அப்புறம் அவங்களாம் சண்டை ஆகணும் நாங்க பார்த்துப்பாங்க என்னென்னவோ பேசுவான். என் பேர் என்ன சொன்னீங்க? பென் ஷப்பீரோ. அப்பனா இந்த இந்தியா பாக் பிரச்சனை வரும்போது மொத்தம் ஒரு முக்காவாசி பாப்புலேஷன் பென் ஷப்பீரா மாறிட்டானுங்க இங்க. ஆமா சம்பந்த புண்டே இல்லாம யாரா அவனுங்க அந்த மாதிரி அந்த ரைட் விங் ஆடுற வீடியோவில் மெயினாக அடிப்பட்ட ஒரு ப்ராபகண்டா என்னன்னா இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு எதிராக நிறைய பேர் பேசினாங்க அந்த டைமில். இவனா பயங்கர இது அது வந்து மனநோயெல்லாம் பேசியிருக்காங்க இவன். ஆமாம் எப்படின்னா உமன் ஸ்போர்ட்டில் வந்து மேல் கலந்துக்கிறாங்கன்னு ஆனால் என்னன்னா அப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து வேறு. ஒரு மேல் ஸ்விம்மர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் ரீசெண்டாக ஈவென்ட் டு டிரான்சிஷன் and transition போகிறதுக்கு முன்னாடி he was in some 118th place or something in swimming overall US rankல. ஒன்ஸ் அவன் ட்ரான்ஸ் ஆனோடனே அவன் என்னன்னா ட்ரான்ஸ் ஆனால் ஃபுல்லாக ஆப்ரேட் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் he announced himself that he is from day now on I'll be I identify myself as a woman சொல்லிட்டு ஃபீமேல் கேட்டகரிக்கு போய் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லைக் ட்ரெஸ் மட்டும் மாட்டின்னு முடிய மட்டும் வளர்த்துட்டு வந்து இது ரொம்ப ஆக்வர்டா இருக்குன்னா எப்படின்னா அவங்களோட சேஞ்ச் ரூம்ல கூட போயிட்டு அவன் தான் சேஞ்ச் பண்ணுவோம். அதை அவங்க எடுத்து கேட்டுட்டு கூட அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. அதை எடுத்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் ஸ்விம்மர் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த ஃபீமேல் ஸ்விம்மர் வந்து இந்த ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐ மீன் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா எல்ஜிபி அவங்க வந்து போய் அடிச்சாங்க வேற. அவனை அடிச்சிட்டாங்களா? அந்த போராட்டம் பண்ண லேடியை உமன் ஸ்விம்மரை இதுக்கு எடுத்து இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பேசினால ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவங்க போனாங்க ஏதோ பேசுறதுக்கு என்னமோ. அப்போ வந்து துரத்தி அடிச்சு ஒரு ரூமில் வச்சு அவங்க தப்பிச்சு ரூமில் போய் லாக் ஆகி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பண்ணுறானுங்க இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து இந்த எல்ஜிபிடிக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு ரைட் விங்கர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஒரு விக்டம் மாதிரி ஆனால் விக்டம் இவங்க தான். அது என்னன்னா எந்த ஒரு விஷயமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது ஆப்போசிட் தன்னோட எனிமியோட ஃபார்மை எடுத்துக்கோன்னு நான் அனுப்புகிறேன். இப்போ கம்யூனிஸ்டே எடுத்துக்கோங்க. கம்யூனிசமே ஒரு ஒப்ரஷனுக்கு எதிராக அந்த ஒரு ஐடியாலஜிரா. பட் அந்த கம்யூனிஸ்ட் பவர் வந்து ஆன் பவர் வரும்போது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரஷ்யாவில் பார்த்துருக்கோம் இடத்துல பாருங்க. அதுனா அதே தான் இங்கேயோ எல்ஜிபிடிக்கு வந்து நம்ம அலைஸ் தான் அவங்க சப்போர்ட் பண்ணோம் அவங்க நார்மலைஸ் பண்ணோம்னு நிறைய விஷயம் நம்ம நார்மலைசிங்கில் கூட பேசியிருப்போம் எபிசோடில். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் இருக்கும்போது என்ன ஆகுது இவங்க ரைட் விங்கர்ஸ்க்குலாம் ஒரு கார்டு கையில் கிடச்சிருது. பார்த்தீங்களா நீங்களா இப்போ பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் என்ன பண்ண பார்த்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க வந்து சொல்ற அந்த ஏஸ் இந்த ஹோல்ன்ற கதை தான் அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் ஈவென்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ்ல வந்து ஐ ஹேட் டு சே திஸ் பட் ரைட் விங் சொல்றது உண்மைதான். நீ வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக நீ மென் ஸ்போர்ட் உமன் ஸ்போர்ட்னு தனியாக இருக்கிற காரணமே மென்னுக்கு வந்து மென் வந்து நீ அட்டனிங் பியூபர்ட்டி ஆஸ் அ மேல்லாம் அவனுக்கு போன் டென்சிட்டியில் மசில் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் ஃபீமேலோட. அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் ஸ்போர்ட்டில் கம்பீட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு என்னோட ஒப்பீனியன். இது வந்து நீல் டைசன் வந்து நீல் டிகார்ட் டைசன் நீல்கிரிஸ் இல்ல டிகார்ட் டைசனா நம்ம நீல்ல ஒரு ஆள் இருப்பாரு நீல் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் அவர் வந்து நீ வந்து இதே பென்ஷிப் இன்னவோ நீ நம்ம நீல் டைசனோ நீல் டிகார்ட்
திகிருந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு வரும் அது. நிகா இல்ல, நிகா இல்ல. நிகா இல்ல. நிகா போடு இருவாரு. ஆனா அவட பிளாக்டா. ஆமா ஆமா. அவனா இவனா ஒரு இது பேசிப்பானுங்க. நீ பாத்திருப்ப, ரொம்ப ஃபேமஸான ஒரு அவன பெஞ்ச் அப்படியே பேசிப்பாங்க. செம காமெடியா இருக்கு ஒரு வீடியோ. ஏன்னா இவன் பைத்தியக்காரா பேசுவான், அவர் ரொம்ப ராஜிக்கா பேசினுப்பாரு. அப்போ அவரோட இது சொல்லிப்பாரு, ஃபியூச்சர்ல வந்து எப்படின்னா இந்த மாதிரி இந்த இப்போ ஸ்பெக்ட்ரம் மாறுது, இப்போ இனிமேல் 2 நாள் சொல்லிக்க முடியாது. ஃபியூச்சர்ல எப்படி ஸ்போர்ட்ஸ் இருக்கும்னா, எப்படி பாக்ஸிங்ல வந்து 75 kgயா நீங்களா ஒரு இதில் மோடுங்க, 25 kgஸா நீங்களா 55 kgஸா நீங்க ஒரு கேட்டகரியில் மோடுங்கன்னு கூட. அந்த மாதிரி அன்னைக்கு டெஸ்ட் எடுத்து இத்தனை % டோபமின் டெஸ்டோஸ்டெரான் இருக்கா, நீங்க இந்த கேட்டகரியில எல்லாரும் மோடலாம், அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இருக்க சான்சஸ் இருக்குன்னு அவரோட சொல்யூஷனா சொல்றாரு. ஃபியூச்சர் எப்படி கோயிங் ஃபார்வர்ட்னு நம்ம திரும்பி பின்னாடி போக முடியாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு யாரு லெஃப்ட் விங் எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இதுக்கு லெஃப்ட் விங் வந்து மேல் who identify as women they can compete னா சப்போர்ட் பண்றாங்க. தப்பு இல்ல, அது தப்புதான். ஒரு பாயிண்ட்ல காண தப்புடா. ஏன்னா ஆப்வியஸா அது அவங்களுக்கு ஒரு லாஜிக்கலா சப்ஜெக்டிவா பார்த்தனா அது தப்பு. ஆன் பேப்பர் பார்த்தா அது கரெக்டா தெரியும், அப்ப அது தப்பு. ஆனா டெய்லி ஷோல வந்து என்ன சொன்னாங்க, ஒரு LGBT ஆக்டிவிஸ்ட் கூப்பிட்டு வந்து என்ன சொல்லலாம், அப்படி எதுவும் ப்ரூவ் பண்ணல தட் we have advantageன்னு சொல்லிட்டு எதுவும் ப்ரூவ் பண்ணல. சோ அப்ப எப்படி நீங்க எங்களை டினை இத பண்ணுவீங்க? பத்தி ஷாலினி கூட ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க. யார் ஷாலினி? இது சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி, டாக்டர் ஷாலினி. ஆமா, அவங்க கூட ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிப்பாங்க. அந்த அந்த இது எனக்கு என்னன்னா சொல்லிட்டு தான் அவங்க வந்து இப்போ ஃபீமேல் பாக்ஸர் இருக்காங்கன்னா ஸ்போர்ட்ல வந்து அவங்க வெயிட் கேட்டகரி எல்லா கேட்டகரியும் ஈக்குவலா மேட்ச் ஆச்சுன்னா they can compete each other, அவ்வளவுதான். சரி, இப்ப வெயிட் கரெக்ட்டா இருந்தா அப்போ சில ஸ்போர்ட்ஸ் வெயிட் மட்டுமே டிபெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ ஸ்விம்மிங்னா பாத்தீங்கன்னா வெயிட் மட்டும் மேட்டர் இல்ல, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வெயிட்க்கு லங் கெபாசிட்டி இருக்கு. ஆமா, லங் கெபாசிட்டி அது நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கும். இப்போ மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா அவங்க வந்து ஒரு நாட் நெசசரி தட் தே நீட் டு பி என்லார்ஜ்ட், பட் எப்படி சொல்றது, ஒரு பெரிய மசில் டென்சிட்டி அதிகமா இருக்கும் விமனை விட. அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், மசில் ஃபைபரே வேற மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் அவங்க கம்ப்ளீட் டிரான்சிஷன் ஆடிட்டோம் ஃபுல்லா என்னதுக்கு ஜெனிட்டல்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஜெனிட்டல்ஸ் ஆப்ரேட் பண்ணி, எனக்கு தெரியல, ஜெனிட்டல்ஸ் ஆப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க ஆப்வியஸா அது பண்றதுக்கும் ஆமா, இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஸ்ட்ரெngth குறையாதுல்ல, ஸ்ட்ரெngth ஆப்வியஸா ஜெனிட்டலுக்கும் ஸ்ட்ரெngthக்கும் சம்பந்தம் இல்ல, பட் ஆனா அந்த ஹார்மோன்ஸுக்கும் இதுக்கும் இருக்கு. அங்க எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் இஃப் யூ ஐடென்டிஃபை as trans you can enter into female bathroom restrooms அந்த மாதிரி கூட இருந்துச்சு. அது ஒரு கார்டு எடுத்துனாங்க. அப்படி ஒரு சில பேர் வந்து சில இன்ஸ்டன்ஸ் பிஹேவ் பண்ணனால பாத்தீங்க எல்லா எல்ஜிபிடிக்கோ இப்படி பண்றாங்கன்னு. எங்கேயோ இருக்க ஒரு இன்சிடென்ட் ஒன்று எடுத்து இதுக்கு ஆக்சுவலா எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நீங்க சொல்லும் போது தான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு. இது வந்து இதுல ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி. இது வந்து ஒரு கோர்ட் ரூம் சீன். இது இட்ஸ் நாட் அ மூவி, பட் ஆனால் இது ஒருத்தவன் கேட்பான் அந்த மாதிரி. ஒரு செனேட்டர் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்பான் இந்த மாதிரி, ஒரு மேல் ரேப் பண்ணுறவன் ரேபிஸ்ட் வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஹி ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் ஆஸ் விமன். டு யூ லைக் அவனை வந்து விமன் செல்ல கொண்டு போய் போடுவீங்களா இல்லை மென் செல்ல போடுவீங்களா? கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், ஒரு மல்டிபிள் ரேப்ஸ் பண்ண தூக்குல தான் போடணும் இல்ல, மல்டிபிள் ரேப் பண்ண ஒரு கன்விக்ட் அக்யூஸ்ட் வந்து he identifies himself as a woman சொல்லி உமன் ஜெயிலுக்கு போயிட்டான் யூஎஸ்ல. இல்ல அது கொஞ்சம் முட்டாத்தனமா இருக்கு. ஃபேமிலியே சொல்லிக்கிறான். ஆமா, இப்படி பண்ண கூடாது. இது மாதிரி டிஃபரெண்டா ஐடென்டிஃபை பண்ணவங்கள தனி கேட்டகரி வச்சு அவங்கள காம்பீட் பண்ண விடலாம்ல. நல்ல கேள்வி. இதுதான் ஒரே சொல்யூஷன். ஆனா அப்படி என்ன கேட்டகரி, அப்ப மூணாவது கேட்டகரி என்ன மிக்சடா போட்டுக்கலாம். அது ஆக்சுவலா அதான் சொல்றேன், நீங்க இதுல 3 கேட்டகரி சேர்த்துக்கலாம், மிக்சடா போட்டுக்கலாம். அதுல எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் தி ரேஸ் வந்துட்டு இப்போ அவர் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டெரான் இது ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துட்டு டெஸ்டோஸ்டெரான் எந்த அளவுக்கு இருக்கு, எஸ்ட்ரோஜன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இது பண்ணி அதுக்கு அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள ஓட விடுறது. இப்போ நம்ம வந்துட்டு ரிலேலாம் ஓடுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 100 மீட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் ஓடுவாங்க, அடுத்த 100 மீட்டர்ஸ் வந்து வேற ஒரு பர்சன் ஓடுவாங்க. அதை வந்து அந்த மிக்சட் ஜெண்டர்ல போட்டு ஓட வச்சிடலாம். ஸோ அப்படி பண்ணா கூட ஜெண்டர்னா இப்போ டிரான்ஸ் இருக்காங்கன்னா டிரான்ஸையும் ஓட வைக்கலாம். அதுல இப்போ அவங்களுக்கு ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதுல. ஆனா டிரான்ஸ் மட்டும்தான் அந்த லேப் ஓட முடியும். இப்போ அவங்க வந்து மென்னும் கிடையாது விமனும் கிடையாது. உமன்ல போகும்போது உமன்ஸ்க்கான இது நிறைய அடிப்படுதுன்றது அவங்களோட ரைட்ஸா கேள்வியா இருக்கு. இல்ல அதுதான். ஆனா பட் நீங்க விமனையும் ஓட விடுறீங்களா? இப்ப விமன் வந்து செகண்ட் லேப் ஓடுறாங்கன்னா தேர்ட் லேப் வந்து மென் ஓட்டணும். ஃபர்ஸ்ட் லேப் இந்த ட்ராக் அண்ட் ஸ்போர்ட் மட்டும் மற்ற ஈவெண்ட்ஸா கிடைக்கும். இப்போ கான்டாக்ட் ஸ்போர்ட்லாம் வச்சுங்க அப்ப என்ன பண்ணுவீங்க?
அதான் அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம இதுவே பண்ணணும், பிளான் சரி, பண்ணணும். இப்போ அவங்களுக்கு வந்து தேர்ட் ஜெண்டரோட கேட்டகரி ஓபன் பண்ணி ஆமா. அதுல என்ரோல் பண்ண வேற வழியே இல்ல. அப்புறம் இந்த இது சொன்னீங்க, அந்த மென் வந்து ஐடென்டிஃபை விமன் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட்டு இது போறான் ஜெயிலுக்கு இல்ல, ஜெயிலுக்கு இல்ல, ரெஸ்ட் ரூம், விமனோட ஆமா. ரெஸ்ட் ரூம். வாட் இஃப் அந்த மென் உண்மையாவே அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அதான் எங்க பிரச்சனை. அதுதான் இப்ப மேல் நீங்க ரெஸ்ட் ரூம் போறது அவனுக்கு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆச்சுன்னா இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணணும். இந்த பிரச்சனை வெளியூர் பிரச்சனை கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கு. இப்போ இல்ல இந்த பிரச்சனை வந்து வெளிநாட்டு பிரச்சனை பேச வேண்டாம். ஐயா, நம்ம ஊர்ல இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆமா. இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆமா ஆமா. இப்போ இதுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு தனி ரெஸ்ட் ரூமும் கிரியேட் பண்ணோம். இல்ல அது வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிரும். அது ஆமா, ஏற்கனவே அது அவங்க எப்படி சமூகத்துல ஒதுக்கி ஒதுக்கி. வைக்கிற மாதிரி? ஆமா, இப்ப நீங்க வந்து இப்ப மென்னு விமன்னு சொல்லி 2 பேர் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கான ரெஸ்ட் ரூம் இருக்கு. இவங்க வந்து they want to identify themselves as women. Women. ஆனா இப்ப male நீங்க- physique. ஆமா ஆமா, மேல் பிசிக் அப்படின்னு சொல்லி அப்போ மேல் வாய்ஸ் இருந்ததுன்னா அவங்கள வந்து மேல்னு ஒரு ஃபீமேல சொல்ல முடியுமா? இப்போ நம்ம நிறைய ஆபீஸ்ல female ஒருத்தங்க பாத்துருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர் கார்ப்பரேட்ல ஒரு ஒர்க் பண்ணாங்க வச்சுக்கோங்க, 2 ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு. ஆமா. எந்த ரெஸ்ட் ரூம் போவாங்க அவங்க நினைச்சு? Female rest room. Obvious ஆ? ஸோ அதுக்காக அவங்கள வந்து தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி நீங்க அங்கதான் போனோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள நாங்க எங்களுதுல சேர்த்துக்க மாட்டோம், நீங்க தனியா இருந்துக்கங்க, உங்களுக்கு வேணா நீங்க உங்களை ஒரு ஒரு மனுஷனா வேணா இது பண்றோம் அப்படி வந்து எல்லா அப்படின்ற பிளஸ் மாதிரி அப்படி அவங்க தனியா வந்து- கட்ட ஆரம்பிச்சா எல்லா இடத்துல நம்ம பண்ணிக்க முடியாது. ஆமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படோ எல்லா இடத்துல அப்படி இருக்கணும்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்களும் பண்ண முடியாது. ஆனா அது வந்து எப்படி சொல்றது, இப்ப அவன் ஃபீமேல் போறது டோட்டலி ஃபைன், ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் போறது டோட்டலி. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மைல் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த ஜெனிட்டல்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கணும். அந்த பேசிக்கலி எஸ்ஆர்எஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் எஸ்ஆர்எஸ் இஸ் லைக் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் சரி, அதையும் பண்ணணும். டிரான்ஸ்மிஷன். செக்ஷுவல் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் அது பண்ணணும்? ஆ? ஏன் பண்ணணும்ன்றீங்க அது? ஆமா, இப்ப மேல் ஜெனிட்டல் இருக்கிறவங்க வந்து இப்ப நீங்க Female. ஃபீமேலோட இதுக்கு போகும்போது நமக்கு தெரியும். அப்ப நான் கூட தான் இப்ப நாளைக்கு நான் பெரிய முடி வளர்த்துட்டு வந்துட்டு ஐ வுட் லைக் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் விமன் சொல்லிட்டு மேல் ஜெனிட்டலோட நான் ஃபீமேலோட இதுக்கு அது போனா எல்லாருமே பண்ண முடியாதுன்னு முடியாது. இல்ல. bro. அதுதான் சொல்றேன். அதுக்கு நம்ம தான் ஊர்ல பெருசா இல்ல. அப்பதான் கவர்மெண்ட்லாம் உள்ள வருவாங்க. நீங்க வந்து இவ்வளோ பெரிய இப்ப நீங்க ஒரு 3rd பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே இது ஆக்சுவலா தெரியும், இது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் they would like to do it. ஆமா, நான் பாத்துருக்கேன். ஆமா, they would like to do it. ஆனா போதிய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்காதனால அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களால பண்ண இல்ல, முடிஞ்ச கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியாது அது. ஆபீஸர் Proper ஆ. ரொம்ப ஏன்னா இது நான் வந்து யூஜி படிக்கும்போது ஒரு டிரான்ஸ் வந்து பேசினாங்க, ஓகேவா? ஆக்சுவலா உங்களுக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, அவங்க வந்து எப்படி ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு மாடர்ன் மெடிசன்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி அவங்க அந்த மேல் ஜெனிட்டல்ஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் ப்ராசஸ் ரொம்ப கொடூரமா பண்ணாங்க. இருக்கும். அதை சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆமா, அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ரொம்ப ப்ராசஸ். மோசமான ப்ராசஸ் அது. ஏன்னா அந்த கயிறு இல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமா இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து எங்க கிட்ட சொன்னது நான் சொல்றேன். கேட்க விருப்பம்னா ஒரு 20-30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆமா. ஸோ இல்ல ஒரு டிஸ்க்ளைமர் தான் ஆப்வியஸா. ஸோ என்னன்னா இது அந்த ஃபீமேல் இது அந்த டைம்ல எல்லாம் வந்து இப்ப இருக்கிற அந்த அட்வான்ஸ்டு இதெல்லாம் கிடையாது அந்த டைம்ல. அப்போ என்ன பண்ணுவாங்களா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லயே வந்து கொஞ்சம் வயசு அதிகமா இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஜெனிட்டீலியால தில் டை அ ரோப் ஸோ தட் பிளட் ஃப்ளோ அதுக்கு நிறைய இருக்காது அந்த ரீஜனுக்கு அப்படிங்கிறதுனால நல்லா டைட்டாக கட்டி வச்சிருப்பாங்க. ஆஃப்டர் அ மந்த் ஆர் ஸோ அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பாயில் ஆகிற எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஊற்றி விட்டுருவாங்க. அதில் பொழைச்சா உண்டு, பொழைக்கலைன்னா காலி. அது என்ன ஆகுனா, அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற எண்ணெயை ஊற்றுனா நம்ம ஸ்கின்னு அந்த டிஷ்யூவே வந்து என்ன ஆகிடும்னா அப்படியே யூனோ வாட் ஹேப்பன்ஸ் வென் ரொம்ப ஒரு பெரிய சிவியர் பேர்ன் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த இடம் மட்டும் வழுட்டிக்கிட்டு வந்துடும் சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே எடுத்துருவாங்க அவங்க. அது கேட்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்படி தான் அந்த டைமில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் அதான் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதை தாண்டி ஒருத்தவங்க பொழைச்சி அப்படி இருக்காங்க அப்படின்னா பொழைக்க முடியாது இது பண்ணா. அப்படின்னு இல்லை, பொழைச்சவங்களும் இருக்காங்களா ஒரு 2-3 பேர், அவ்வளோதான். யூஸ்வலாக பொழைக்க மாட்டாங்க. அதுதான் பொழைக்காத, அது நிறைய பொழைக்காம போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. பட் பொழைக்கிறவங்க வந்து ஒரு 2-3 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். பட் அது டோன்ட் வாண்ட் டு, அது வேற யாருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் தெரியல.
இது 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 கூட ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். வைது ஒரு சில இடத்துலலாம் வந்து ரொம்ப அவங்க கோவப்பட்டு நம்ம கிட்டலாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது. ஓகே காட் இட். சரி நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அதே ஆள் தான் கேட்டிருக்காரு. இல்ல ஆக்சுவலா ஆமா இல்லடா 2 கொஸ்டின் வரதா கேட்டாரு. தக்லைஃப் ரோஸ்ட் சொல்லிட்டாரா வேக் அப் டு ரியாலிட்டி சொல்லிட்டேனா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन சாரி இதுதான் நம்ம பேசணும். கமல் மாதிரியே உலர ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் மென் காம்படிங் இன் விமென்ஸ் ஸ்போர்ட் கேட்டது வந்து விமல் ஆதித்ஸ் ரெஸ்பாண்ட். ஸோ ஓரளவுக்கு நாங்கள் பேசுறது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அதில் நிறைய கிளாரிட்டி தேவை. ஸோ இப்போதைக்கு அது ஃபர்தராக வர எபிசோட்ஸில் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் விமல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் தான் கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். இல்லை அது நம்ம கேபிள் ராஜா நம்ம வந்துட்டார் தலைவர் வந்துட்டாரு. இவர் வந்து ரொம்ப ரெகுலரா நம்மள டிஎம் பண்ணி பேசுறவர். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா when will you come to Discord? நல்ல கேள்வி. ஆமா ஆல்ரெடி Discord நாங்க ஓபன் பண்ணிட்டோம். சோ இந்த பப்ளிக் நாங்க பண்ணல. ஆமா இந்த சீசன் நெக்ஸ்ட் சீசன் நான் மோஸ்ட்லி லான்ச் ஆயிடும். சோ நாங்களே வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பாத்துங்கறோம்ல. எப்படி இருக்கு? ரொம்ப குழப்பமா இருக்கு அது. ஆமா கச்சன்னு இருக்கு. ஆல்ரெடி எஸ்விகேலே சொல்லிருப்பாங்க ஒன்ஸ் உள்ள போனா கச்சன்னு இருக்கும். அது யூஸ் பண்ண பழகிடும்னாரு. அதே மாதிரி தான் நாங்கள் ஏன்னா டிஸ்கார்ட் உண்மை அங்கே வந்து நமக்கு ஒரு பேசுற அளவுக்கு பெரிய நெட்வொர்க்ஸ் நம்ம வரலன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போக அது நார்மலாக வரலாம். மேபி ஹூ நோஸ். ஏன்னா நம்மளுக்கே அது நல்ல லேர்னிங்காக தான் இருக்கும். பட் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் சீசனில் நாங்கள் அது பப்ளிக் ஆக்கிடுவோம். ஆமாம் இதுதான் கேபிள் ராஜா. அடுத்த கேள்வி ஹோலி ஷிட் எடிட்ஸ். அவர் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு நம்ம கிட்ட. அதான் வை பாட்காஸ்ட் நேம் வாஸ் நிகா. நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியாச்சு. சோ how you guys met? நம்ம கேக்குறவங்களாம் நம்ம ஏதோ ஆன்லைன்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதா நினைச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா முக்காசி பாட்காஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் கம்யூனிட்டில இருந்து வந்தவங்க தான். ஆன்லைன்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பாட்காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு இடத்துல கல்லு உடைச்சிருந்தேன். பக்கத்து இதுல ஜாங்க கல்லு உடைச்சிருந்தாரு. தூரமா வந்து நம்ம கல்லு வச்சுட்டு கேப்ல ரீல்ஸ் போடுவாரு. மஞ்சள் கலர் துணியை வண்டியில வீட வண்டியண்டா. மாபியாஸ் வந்து அந்த சைடு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாரு. 3 பேரும் ஒரே பில்டிங்ல ஒர்க் பண்றோம். நம்ம ஏன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணோம். நான் வந்து அந்த பில்டிங்க்கு வந்து கல் உடைக்க மட்டும் இல்லை, அந்த பில்டிங்கு மற்ற வேலைக்கு தேவைப்படுற ஆட்கள் வந்து கூட்டினோட வேலை பார்த்துட்டேன். துபாய்க்கு அதான் 3 பேரும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா என்ன பில்டிங்கோட வேற பார்ட்ல உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்ன எல்லாரும் ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் பண்ணிப்போம். கேட்டா இங்கிலீஷ்ல பேசுவோம். அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு பேக்ல லேப்டாப் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் இல்லை. நாங்கெல்லாம் கொலிக்ஸ் சொல்லலாம். ஒரே மட்டும் இல்ல. ஆமா இது வந்து சிம்பிளா சொன்னா கொலிக்ஸ். பட் ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மார்பியஸ் வந்து எனக்கு இது +2 படிக்கும் போதுல இருந்தே தெரியும். அவரை தள்ளி நின்றா குட்டி குஞ்சானே, சிறுசா பேசி பழகா குட்டி குஞ்சானே சொல்லி மாபியஸ் வந்து ஜாங்கோ தெரியும். படிக்கும் போது பனியன் போட்டு நின்று இருக்கும் போதுல இருந்தே எனக்கு தெரியும் அவரை. இது மைல்ஸ் வந்து எனக்கு ஆபீஸ் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா ஆபீஸ் மேட்சா இருக்கோம். நாங்க ஆமா கல்லு உடைக்கிறேன். இங்க வந்து நீங்க எங்க கூட்டு வந்து நிறுத்திருக்க மாட்டியான்றதான். இல்ல அநேகமா பிரச்சனை நினைச்சா மாவி ஜாங்கோட மாட்டாரு. ஏன்னா அவரோட 1000 வாட்டி சொல்றான். அவரோட ஐடியா எல்லாம் இருக்கு. அப்படியே கோஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். சோ இது வேறதா சொல்லணுமா? வேறதா சொல்லுங்க. நான் இப்பதான் மீட் பண்ணோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நாங்க 3 பேருமே வந்து வேற வகையிலயும் இதுவா இருந்தோம். எனக்கு இவங்க 2 பேருமே வந்து இதுவாதான் சொல்லாதீங்க. ஐடென்டிஃபை அந்த மாதிரி இல்ல அப்படி இல்ல we were like related அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ இப்போ வந்து நானும் ஜாங்கோவும் பார்த்தீங்கன்னா காலேஜ் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி இருந்தோம். அதே மாதிரி தான் நானும் மைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காலேஜ்ல சீனியர் ஜூனியராக இருந்தோம். ஆமாம் யூஜி. ஆமாம் அவரே என்னோட காலேஜ் தானே. காலேஜ்டா பிஜிலியா? ஆமாம் எனக்கு சீனியர். இதுவே தெரியாது உனக்கு? நான் வந்து இதுலயே இருக்கேன் யூஜி. பட் ஆனா வேற டிபார்ட்மெண்ட் எல்லாம் நான் மேல இருப்பேன், இவங்க கீழே இருப்பான். அவ்வளவுதான். 2 பேரும் உருப்படல. அவ்வளவுதான். வந்து சேர்ந்தாடா ஒரே நாள் இருக்கு. ஆனா ஒண்ணு லைக் ஆக்சுவலா வொர்க் பிளேஸ்ல நம்ம லைக் மைண்டட் ஆளுங்களை பாக்குறதே கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். எல்லா பூமர்ஸ் சங்கீஸா இருப்பானுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, சுத்தி சங்கியா பூமரா இருப்பாங்க. முக்கியமா நீங்க ஐடில இல்லைன்னா முடிஞ்சது கதை. டாக்ஸிசிட்டியால ரொப்பி வச்சிருப்பாங்க அந்த ஆஃபீஸையே. ஸோ அது மாதிரி ரொம்ப ரேராக தான் மாட்டோம். ஸோ அது மாதிரி மாட்டினவர் தான் மைல்ஸ். ஆமாம்
நாங்கள் நிறைய பேசுவோம், நாங்கள் ஆஃபீஸ் ஃப்ளோர்லேயே நாங்கள் பேசுறதெல்லாம் இப்போ பாட்காஸ்ட்டில் பேசலாம் இல்லை, அப்போ பேசலாம் கேட்டால் இனிமேல் எங்கள் மேலே ஒரு 4 கேஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இதே மாதிரி வந்து போர்டு பிடிச்சு நிற்பாரு மாபியஸ்னு பாம் ஜோக்கெலாம் போடுவாரு. எந்த அளவுக்குன்னா நாங்கள் பேசினுக்கும் போது டக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. நான் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா ஏதாச்சும் ஜாங்கோ வந்து நானும் ஜாங்கோட இப்போ வயசான தாத்தாங்களாம் பேர் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாங்க பேசிக்கும் போது டக்குன்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து முஸ்லீம். அவங்க நான் ஆயிடுச்சு, நான் இவங்க சொல்லிட்டேன் எனக்கு என்ன ஆச்சு, இவன் எங்க இந்த நான் ஏதாச்சும் பாம் ஜோக் ஏதாவது போட்டுற போட்டு சொல்லிட்டு அவன் காலை தட்டி கொஞ்சம் அமைதியாடுறா வாய் முடுறான்னு சொல்லிட்டேன். அவங்க பாத்துட்டாங்க, அதை ஓஹோ நான் வரேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்களா, இந்த இது மடிச்சு பேசுங்க என்னமோன்னு சொல்லிட்டாங்க. எனக்குலாம் ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ப்ளஸ் வந்து அதேடா லைட் மைண்டட் பீப்புள் பார்க்க ரொம்ப கஷ்டம். லைக் சில பேரை பார்த்தா தெரியும், இவனு கூட சில பேர் கூட ஒரு அந்த கனெக்ட் இருக்கும். இவனு கூட மக்கள் மணிக்கணக்கு கூட பேசலாம், எதை பற்றி வேணா பேசலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி மாற்றின 2 பேர் தான் இவங்க 2 பேரும். நந்தி அரிசி மந்தேன்னு உட்காந்துருக்கோம். அந்த இதில் சொல்லுவானுங்களே, நம்ம சிவாஜி சொல்லுவாரு டிஎம்கே அந்த பேச்சாளர், ஐயா ராசா முன்ன மாதிரி ஒருத்தர் 4 பேர் தான் போகிறோம் உட்காந்து 4 அவர் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும். ஆமா, சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லேயே பாட்காஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம், ஆனால் ஆஃபீஸ்லேயே மறந்துடுவோம். பக்கத்தில் கேட்டோன்னா அவங்க ஒன்றும் ஜாயின் வேறு பண்ணிப்பாங்க சில பேர். ஆமா, அவங்க வரும்போது நல்லா ஃபில்டர் பண்ணுறோம் பாம் ஜோக்ஸ் எல்லாம். பாம் ஜோக்ஸ் சும்மா நம்ம விளையாட்டுக்கு பேசுறோம், பட் ஆனா உண்மையில வன்மம் இருக்கு அவனுக்கு, எனக்கு இல்ல. we are always நடுவுல டெத் சர்டிபிகேட் மைனாரிட்டிஸ். தயவு செஞ்சு கொலை மிரட்டெல்லாம் விடாதீங்க எங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பெரிய क्वेश्चन, ஒரு பெரிய क्वेश्चन ஒன்னு. we save the best for the last. எல்லாமே பேசிட்டோம்ல நம்ம. ஆமா, வந்து 5 क्वेश्चन இல்ல பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் மட்டும் பேசல. அது ஆமாமா, சாரி, பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் பத்தி நம்ம அது கொஞ்சம் டீடைலா பேச வேண்டி இருக்கு. அது நாங்க சீசன் 2ல வந்து அத பத்தி பேசலாம் அப்படி. ஆமா, விமலாதித் இவர் தான் இன்னொரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. அவர் வந்து பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் ஃபார் கிட்ஸ் பத்தி பேசுங்க. அத பத்தி எங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்களுக்கே தெரியல. ஆமா, அத பத்தி நல்லா பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்னா இல்ல நம்ம தெரியாம பேசணும். இல்ல தெரியாம இல்ல, அது என்னது ஒரு அளவுக்கு இது தெரியும். பட் எப்படின்னா அது ஏதோ மெடிகேஷன் போல. அது வந்து உன்னோட பியூபர்ட்டியை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது, டெம்பரரிலி பாஸ் பண்றதுக்காக. ஃபார் விமனா மென்னா டிரான்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. கமல் மாதிரி சொல்றாரு. இல்ல விமனா மென்னா டிரான்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்கன்றேன். அது என்ன பண்ணுவாங்க? உன் பியூபர்ட்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த டைம்ல. அதுதான் அந்த மெடிகேஷன். அதனால ஏதாவது எக்யூப்மென்ட் அதுதான் மெடிகேஷன்ரா மாத்திரையா எக்யூப்மென்ட்டான்னு கேக்குறேன். இப்ப பாத்தீங்களா நாங்க என்ன கேள்வி வரல சொல்லனே இப்படி தான் இருக்கும். சோ மெடிகேஷன்ங்கற தர்குரி எக்ஸ்போஸ் ஆயிரும். சோ அதனால அடுத்த சோ கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோட் வந்து இத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டேக் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் இது ஆக்சுவலா நல்ல ஒரு டாபிக். थैंक यू விமல். சரி, பெரிய क्वेश्चन வாங்க. என்னடா இங்க ஏதோ தடவிலே இருக்க? நோட் பண்ணியோட இதே ஆகுது. ஒருத்தர் கமல் எப்படி மைக்க கொடுத்தாரோ அதே மாதிரி பெரிய ஒரு ஃபீட்பேக் ப்ளஸ் क्वेश्चंस கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. டெவில் ஃப்ரம் அவரு. ஹாய் கைஸ், லாஸ்ட் 2 வீக்ஸா உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்விகே பாட்காஸ்ட் கேட்கும்போது என்ன மாதிரி ஒரு வைப் கிடைக்குமோ அதே வைப் தமிழ் நிகாஸ் கேட்கும் போதும் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 70% நான் கேட்டு முடிச்சிட்டேன். கேட்ட வரைக்கும் என்னோட பர்சனல் ஃபேவரட் யூடியூப் ஸ்கேமர்ஸ் 1 and 2 அண்ட் டாக்ஸிக் ஃபேண்டம் டைட்டில் பார்த்த உடனே என்ன விஜய் அஜித் பற்றி தானே பேச போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் தியாகராஜ பாகவதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பேசியிருந்தீங்க. தியாகராஜ பாகவதர் கொலையெல்லாம் பண்ணி இருக்காருன்றதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது. கான்ஸ்பிரசி தியரி எபிசோட் ஆல்சோ சூப்பர். நீங்கள் சொல்கிற மாதிரி பாரிசாலன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் தான் போல. செம ஃபன் இருக்கு. கம்மி மெம்பர்ஸ் தானே கேட்குறாங்க அப்படின்னு லெத்தாஜிக்காக இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணி பேசியிருக்கீங்க. ஃப்யூச்சரில் நல்லா ரீச் கிடைக்கும் போது இப்போ இருக்கிற எபிசோடு எல்லாம் கண்டிப்பாக நிறைய லிசன்ஸ் போகும். எல்லாமே வேர்த்தா, கொஷின்ஸ் எதுவும் இல்லை, சஜஷன்ஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சவுண்ட் நடுவில் கட் ஆகுற மாதிரி இருக்குது.
பாலிடிக்ஸ், ரோஸ்ட், கிரிஞ்ச் டேல்ஸ் மாதிரி எபிசோட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ் நிகாஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது டெஃபினெட்லி இட் வில் பிகம் பிளாஸ்ட். 7 பேர் கிடைக்கிற பாட்காஸ்ட் சீக்கிரமே 70,000 பேர் ஆகும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ஆல் த பெஸ்ட் கைஸ், கீப் கோயிங். அமேசிங். தேங்க்யூ டெவில் ஃப்ரம் அமேசிங். கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ஹாப்பியா கண்ணெல்லாம் கலங்கிடுத்து. என்ன ஜாங்கோ நீயோட ஃபேக் அக்கவுண்ட்ல கமெண்ட் பண்ணல? டேய் ஜாங்கோ ஒரிஜினல் ஐடில வாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லல? இல்ல இது ஜெனினா வந்திருக்கு. ஸோ அதான் நம்மளுக்காக எஃபர்ட் போட்டு இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணி அது தமிழ்ல ஆமாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. இல்லை சில பேர் தமிழ்ல கமெண்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் உனக்கு என்ன தெரியும், வெளிநாட்டுக்காரன் டேரக்டர் நல்ல டேரக்டர்னு சொல்றேன் சண்டை போடுறானுங்க. ஆக்சுவலாக இந்த கோயம்புத்தூர் சிவன் ஃபோட்டோ டீப்பில் வச்சிருக்காங்களா அப்படிதான் பண்ணுறாங்க. இனஃப் செட். கோயம்புத்தூர் டிடெக்டர் அண்ட் ஈஷாக்கு ஈஷா ஃபாலோவரா எல்லாம் நீ வந்து சங்கீதா எதுக்கடா அட்லிக்கு மட்டும் கொடுத்தனுங்க நீங்க? எனக்கு புரியல. வந்து நம்ம ரீல் போட்டோம்ல நம்ம அந்த பிரியா வாரியர் கேப்பா ஒருத்தர் கிறிஸ்டோபரோட அட்லி 2 பேர் கூப்பிட்டா யார் ஃபர்ஸ்ட் நீங்க போவீங்க? கிறிஸ்டோபரோட இன்டர்ஸ்டெல்லர் 2 இருக்காரு, அட்லி வந்து 32 இருக்காரு, நீங்க எதுக்கு போவீங்க? 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் மாஸ் டைரக்டர் தான் சொல்லுவாங்க ஆங்கர். இதுக்கு எடுத்தேன்னா ஒருத்தன் வந்து பாட்டில் வச்சு தலையில் அடிக்கிற மாதிரி சும்மா சீன் போட்டேன். நான் சும்மா மீன் நல்லா சொல்லிட்டு எடுத்து போட்டேன். நான் போட்டு நல்ல ரெஸ்பான்ஸு, நல்லா லைக். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு பெருசா, நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் தானே சிறந்த டேரக்டர் நம்புறீர்கள், ஆனால் தான் நம்ம நாட்டு என்ன சொன்னாங்க? அவன் கமெண்ட் படிக்கலாமா? கமெண்ட் படிக்க நம்ம ஜாங்கோ மாபியஸே படிக்கிறான் கமெண்ட். தமிழ்ல பெருசா சண்டை போட்டுனாங்க. இதே நம்மளுக்கு நல்லா போற போஸ்ட் இதான். நோலன் கால் பண்றாரு, அட்லீஸ்ட் கால் பண்றான். இன்ட்ரெஸ்ட்ல 2 பண்ண போறேன் அப்படின்னு நோலன் கால் பண்றாரு. நான் 2 பண்ண போறேன் அப்படின்னு அட்லீஸ்ட் கால் பண்றேன். ரெண்டுமே வந்து மாஸ் ஹிட் தான், செமையா தான் இருக்கும். இது வந்து இது ஆனா இதுக்கு கமெண்ட் பாருங்களேன். ஒருத்த கமெண்ட் பண்ணிருப்பான், எங்கடா அவன் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டானா? இங்க இருந்து படிக்க ஆரம்பிங்க அந்த கான்வர்சேஷன். அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அத வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்களுக்கு தான் நெத்தியில் முளைத்துள்ளது போல் பேசும் சில தற்குறிகளுக்கு நோலன் உயர்வாக தான் தெரிவார். ஒரே நிமிஷம் ஐயா, மனசாட்சியோட சொல்லுங்க. அட்லி படத்துல பெரிய ஸ்டார்ஸும் மியூசிக் டைரக்டர்ஸும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ப்ரோ டெனட் இன்டர்ஸ்டெல்லார்லாம் பார்த்து இருக்கீங்களா? ஓகே, அதாவது அவர் என்ன இவன் தான் இந்த போட்டோ வச்சிருக்கவன் தான் ரொம்ப இது பண்றான். நம்ம நடுவில் ஒரு கமெண்ட் அம்மாவுக்கு தேவையா தமிழ்ல கொஞ்சம் அசராம தமிழ்ல நல்லா இது பண்ணியிருக்காரு. அதாவது அவர்கள் சிறந்த படம் என்று நீர் மட்டும்தான் கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீ ஒரு வெளிநாட்டுக்காரனை தூக்கி பிடிச்சு முட்டு போடவும் நான் ஒரு நிமிஷம் என்னடா முட்டி போடவும் அதற்காக இங்கே இருப்பவர்களை தரம் தாழ்த்தி பேச வேண்டாம். ஓகே, எப்பா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ பணம் கொடுத்தேனா நேரம் போகுதா நிம்மதியா? அதை மட்டும்தான் பார்க்கணும். நீ அட்லி படம் பார்த்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதற்காக வெளிநாட்டுக்காரன் சிறந்தவன் எங்கே இருப்பவனா? சரி ரைட், ஓகேங்க. இங்கே அதை தெரியாம போட்டிருக்காரு. ஓகே, இங்கே இருப்பவன் கேவலமானவன் என்று பேசுவது தவறு. 6 மனித வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை, நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நடக்கும் என்பது சொல்லி உன்னை நம்ப வைப்பார்கள். அதற்காக ஓகே என்று ஓஹோ ஓகே ஓகே அதாவது இன்ட்ரெஸ்டெல்லாம் நடக்காத விஷயமா போதுமா மேலும் சொல்லவா? ஓகே, உங்ககிட்ட பேசுறதுதான் தப்பு, மூளை தலையில் இருக்கணும். ஓகே, வெளிநாட்டுக்காரனை தூக்கி பிடிக்கிற உனக்கு பின்னாடிதான் வச்சிருப்ப மூளைய ஒரு கிரைம் டிராவல் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இதை அவன் கதையாக எடுத்தால் ஆகா ஓகோ மென்டல் பாய்ஸ் நீங்க தாண்டா. ஓகே, ஸோ பெஸ்ட் யாரோ அவங்கள தான் சொல்ல முடியும். முட்டு கொடுக்க நீங்க ஒரு கமெண்ட்டோ பேர் சொல்லிடுங்க, ஏன்னா வேற அப்படியே ஒரே சென்டென்ஸா போயிடுங்க போதும். அதான்
இது ஆக்சுவலா இந்த தமிழ்ல எழுதின ஒரு பேர் வந்து இது என்னன்னு தெரிஞ்சு என்ன படிக்கிறதே தெரியலையா? படிக்காது. சவுந்தெரிஞ்சனா சவுண்ட் தெரிஞ்சனா சவுண்ட்னு போடுங்க. சவுந்தெரிஞ்சன். ஓகே, அவர் பேரு. இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறது தப்பு, மூளை தலையில மூளை இருக்கணும்ன்றவர் வந்து சரத்ரியோ அப்படின்றவர் வந்து போட்டிருக்காரு. திருப்பி சரத்ரியோ தலையில மூளை சூத்துல மூளை இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. அதானே? இல்ல, அது வந்து சவுந்தெரிஞ்சன் சாரி ப்ரோ, அவர் வந்து பேக்ல உனக்கெல்லாம் பேக்ல மூளை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. சோ சரத்ரியோ வந்து எப்படி போட்டிருக்காருன்னா சவுந்தெரிஞ்சன். சோ பெஸ்ட் யாரோ அவங்களதான் சொல்ல முடியும். முட்டு கொடுக்க குட்டது அப்படிதான் எழுதுறியா? கூடாதுன்றதுதான் கொடுக்க கூடாது, அறிவு இல்லாம வந்து பேசிட்டு இருக்காத. ஓகே, சவுந்தெரிஞ்சன் உன்னை மாதிரி ஆளுங்களை வெள்ளைக்காரனோட பயந்து ஒரு நாடே கொடுத்தாங்கன்னு அந்த கணக்கு எப்படி தெரியுமா? ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் இடத்தில் எவ்வளவு மக்கள் இருப்பார்கள், அதே அளவு மக்களை கட்டுப்படுத்த வெறும் 6 சப்பாய்கள் எழுதியிருக்காரு நம்மால. பரவாயில்ல, ஓகே. சப்பாய்கள் இருந்தால் போதுமா? அதான், இருந்தால் போதுமா? அதே போல்தான் இந்தியாவை கட்டுப்படுத்தினார்கள் வெள்ளைக்காரன் எடுக்கும் படம் எப்போதும் நடக்காத ஒன்று. இங்க இருந்த 20 வருஷம் கழிச்சு சாவுறது அப்படி இப்படின்னு அதுக்கு நீங்க முட்டு கொடுப்பீங்க. என்ன வழிநாட்டு படங்களை பார்த்தா உங்களை அறிவாளின்னு நினைப்பாங்கன்னு நினைப்பு மனசுக்குள்ள 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து இருக்கணும். தியேட்டர் குழு அவ்வளவுதான். இல்ல, கீழே போட்டிருக்காரு சரத்ரியோ வந்து கிறிஸ்டோபர் நோலன் மூவி பார்த்து இருக்கியா? ஓகே, திருப்பி சரத்ரியோ வந்து இங்க யாரும் வெளிநாடு காரனுக்கு முட்டு கொடுக்கல. யார் பெஸ்டோ அவங்களதான் சொல்லுது. ஓகே, திருப்பி சரத் வந்து என்ன போட்டிருக்காரு? சினிமா அறிவு இருக்கணும், இல்ல பொது அறிவு ஒரு பொச்சு இருந்தாவே நீ வந்து கமெண்ட்ஸ்ல கதறிட்டு இருக்க. ஓகே, சுந்தர் நோத்தர் வந்து நல்ல டைரக்டர்னு தான் சொல்லுவாங்க. நீ நல்ல டைரக்டர் தான் சொல்லுவாங்க. பி டைரக்டர் சொல்லுவாங்க. தமிழன் இந்தியன் ஃபாரினர்ல எல்லாம் இல்ல. ஓகே, சவுந்தெரிஞ்சன் ஸ்டாப் மேக்கிங் திஸ். இல்ல, தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட். ஓகே, சவுந்தெரிஞ்சன் ஸ்டாப் மேக்கிங் திஸ் லுக் லைக் an Hollywood director versus Indian director like Sundar 5243 mention. பி டைரக்டர்னு தான் சொல்ல முடியும். அவன் தமிழ் டைரக்டர்னாலேயே அவனுக்கு முட்டு எல்லாம் கொடுக்க முடியாது. இட்ஸ் லைக் சீமா தமிழ். அதான் எங்கேயோ போறான் அடிக்க வேண்டியதா. எங்கேயோ போறான். இட்ஸ் லைக் சீமான் தமிழ். சோ ஐ சப்போர்ட் ஹிம் மாதிரி. ஓகே, நைஸ்ல. இது கமெண்ட்ஸ் ஆக்சுவலி ரேண்டம் டாக்ஸ் ஒரு பாட்காஸ்ட். அங்க எப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற ஒரு செஷன் மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அது ஹோம் கிரீம்ல வந்து கேபோல் மாமேன்னு சொல்லிட்டு விடுவாங்க. அதுல வந்து இந்த ஒரு தனி எபிசோடே போடுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸை மட்டும் விசித்திரமான ஆளுங்க கமெண்ட்ஸ். தமிழ் சிந்தனால பெருவிக்கல போய் இருக்கிற கமெண்ட்ஸ், பாரிசால வீடியோஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ், அப்புறம் சாணக்கியா சேனல் இருக்கிற கமெண்ட்ஸ் செம்ம ஃபன்னா இருக்கும். பயங்கரமா இருக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும். செம்ம ஃபன்னு சாணக்கியாலாம். இந்த கமெண்ட் படிக்கலாமா? இவண்டு இல்ல, நம்ம எனக்கு தெரிஞ்சு மொத்தமா முடிச்சிடலாம். இது ஒரு தனி செஷன். ஆமா, தனி செஷனா போடணும். முக்கியமா பாரிசாலன் கமெண்ட்ஸ். நல்லா இருக்கு. இது ஒரு எபிசோடா போட்டுறேன்டா. நம்ம இப்போ இல்ல இருக்கா? அவ்வளவுதானா? இப்போ இல்ல, அவ்வளவுதான். நார்மலா நம்ம இது பத்தி இந்த பாட்காஸ்ட் ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பேசலாமா? ஏன் ஆரம்பிச்சோன்னா நாங்க தனியா பேசுறது வந்து நல்லா ஐடியா பாட்காஸ்ட் போடுறேன்னு இல்ல. ஆக்சுவலா இது வந்து ஓப்பனா சொல்லணும்னா இது ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு கொதிப்பு தான் இது. நம்ம வந்து வெளியில என்னென்னமோலாம் நடக்கும். அது நம்ம ஒரு 3 பாய்ஸ் இல்ல 3 கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு
ஒரு ஒரு டாக் ஒன்று போகும். அது பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க பர்சனலாகவும் இருக்கலாம். அந்த டாக் வந்து எங்களில் கொஞ்சம் இன்டென்ஸாக போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் நாங்கள் வந்து ஏதாவது ஆஃபீஸில் பார்க்கும்போது எதனா பேசிகிட்டு இருப்போம். அங்கே ஆரம்பிச்சது தான் இது ஆக்சுவலாக. அப்போ ஐடியா இல்லை, பட் ஆனால் லைட்டாக நடுவில் ஜாங்கோ வந்து அப்போது பாட்காஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் ஆளை காணாமல் போயிடுவார். அப்புறம் திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, 2 பேரும் சேர்ந்துட்டு அதாவது ஜாங்கோவும் மைல்ஸும் சேர்ந்துக்கிட்டு சரி இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் என்னையை கூப்பிட்டாங்க. சரி, நான் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் கிடையாது இந்த பாட்காஸ்ட்டை பற்றி. சரி, நான் வந்து இல்லை எனக்கு என்ன பண்ணணும்லாம் தெரியாது அப்படின்னப்போ அவங்க தான் சொன்னாங்க, இல்லை இப்போ நம்ம ஜென்ரலாக யூஸ்வலாக நம்ம எங்கள் தெருவுலையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருந்து பேசுகிறத நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். நம்ம வந்து இது 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 எப்படி பார்க்குறேன்னா ஒரு வகையில் வந்து நம்மளோட எப்படி சொல்லுது, ஒரு உள்ளேயே இருக்கிற ஒரு அறிவு வந்து நம்ம வெளிப்படுத்தும் போது அதை பற்றி நிறைய பேர் வந்து அவங்களே முன் வந்து நிறைய நமக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அவங்களும் புதுசாக ஒன்று கற்றுப்பாங்க. அவங்க மூலியமாக இப்போ நம்மளும் ஒன்று கற்றுப்போம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிளான ஒரு டாபிக். பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ திடீர்னு இந்த மாதிரி இவர் விமலா இல்லை, அது நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் இது எப்படி இந்த பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் பற்றி வந்துச்சோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களும் நமக்கு சொல்லுவாங்க. அதுக்காகவே நம்ம கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுவோம், நிறைய தெரிஞ்சுப்போம், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லுவோம். நமக்குள்ள என்ன குமுறல்கள் இருக்கோ அதே தான் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கும். பட் அது சொல்ல முடியாமல் அடக்கி வச்சிருப்பாங்க. எங்க மூலியமா அவங்களும் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அதை ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக உங்களோட கருத்துக்கள் எதனா இருக்கா ஜாங்கோ? என்னோட கருத்து இருக்கு. இது பியூரா வன்மத்தை வெளிப்படுறதுக்காக ஓப்பன் பண்ண ஒரு பாட்காஸ்டா பார்த்து இவனை போட்டுடலாம். இப்போ என்ன கிரெடிட்ஸா கேட்குறானுங்க மீமுக்கு. யாரா இவனுங்க? அது ஒன்று ரீச் ஆச்சுன்னா அப்படிதான். ஐயோ அதேங்க அப்பா. இப்போ என்னோட இறுதி கருத்து என்னன்னா, மெயினாக டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி வந்து நம்ம அதே நேரத்தில் நம்ம சில விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சில விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தால் கூட நம்ம ஆஃபீஸ்காரன் இவனொருத்த பார்ப்பானோ, சொந்தக்கார பூமரங்கள்லாம் கேட்பானோன்னு கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ரீயாக நம்மளோட விஷயத்தை நம்மளோட கருத்தை இந்த சமுதாயத்தில் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி வந்து மெயினாக நம்ம எங்கே இப்போ நம்ம மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், ரொம்ப கர்ஸ் சர்க்கிள் கிட்ட பேசுவோம். அதே நம்ம ஏன் பாட்காஸ்ட்டாக போடுறதுன்னு தோணுச்சு. அது மட்டும் ஆனால் நீ பாட்காஸ்ட் நம்ம ஆல்ரெடி கேட்டோம். ஆப்வியஸாக பையனராக எஸ்விகே பார்த்துருந்தோம், எஸ்விகே கேட்கும். ஜாங்கோ வந்து நிறைய பாட்காஸ்ட் கேட்பார். அடியில் அதை விட்டு அந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணும்போது சரி ஓகே இது ஒன்று ஆரம்பிக்கலாம்னு. யூடியூப் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வேலை. ஏன்னா நிறைய எடிட் பண்ண உட்காரணும், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவை, அதுக்கு ஒரு எடிட் தேவை. இதை விட அக்யூரேட்டாக இருக்கணும் இருக்குது. ஸோ அதை விட இது பாட்காஸ்ட்ன்றது ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் யூடியூப்ல வந்து நம்ம ஒன்று போகிறது வந்து எப்படி வைரல் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம நினச்ச ஒன்று பேசுவோம், அது தப்பாக கூட வைரல் ஆகும். ஆனால் பாட்காஸ்ட் அப்படி கிடையாது. பாட்காஸ்ட் எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான். அதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் அதை விஷயத்தை கேட்பான், அது தேடி போயிட்டு. ஸோ எங்கேயோ ஒருத்தன் எதையோ பிடிச்சி கேட்டுற மாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம பில்ட் பண்ண ஆடியன்ஸ்னு நம்ம என்ன பேச வரோம், நம்ம என்ன கருத்தை நம்ம முன் வைக்கிறோம், நம்ம எதை ஆதரவாக பேசுகிறோம்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்க ஒரு லைட் மைண்டட் பீப்புளை வச்சு நம்ம பேசணும் ஆரம்பித்தா பேசிக்கிறோம். இது வந்து ஒரு ஹாபி மாதிரி தான். இது ஹாபி தான் போயின்னுக்குது. மெயினாக நம்மளோட கருத்தை ஓப்பனாக ஃப்ரீயாக எந்த ஒரு ஃபில்டர்ஸும் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ இந்த எப்போவுமே இது அன்ஃபில்டராக தான் இருக்கும். இவன் மனசு புண்படுறான், அவன் மனசு புண்படுறான்லாம் அப்படிலாம் அவனை ஃபில்டர் மாற்றிக்க முடியாது. இப்போ சூர்யா அண்ணா ஃபேன்ஸ்க்காகலாம் ஒன்றும் இங்கே பிடிக்க முடியாது. நீ போய் ஊம்பு ரெட்ரோ மொக்கையாச்சுன்னா மொக்கையாச்சுன்னா சொல்ல முடியும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இல்லை, நான் ஒருத்தன் சூர்யா படம் என்ன ரெட்ரோ படத்துக்கு சண்டை போட்டாங்க பாட்காஸ்ட்டுக்கு. புரிஞ்சிச்சு வந்து சண்டை போடுறேன். சரிடா, நான் வந்து வேற ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டேன் ரெட்ரோ படத்தோட ஃபுல் கம்ப்ளீட் அனாலிசிஸில். ப்ரொட்டாகனிஸ்டோட வாண்ட் என்ன நீட் என்ன ரெண்டு இருக்கும் எப்போவுமே ஸ்க்ரீன் பிளேயில். ப்ரொட்டாகனிஸ்டோட வாண்ட் அப்படி என்னன்னா, ஒரு ஹீரோ ஒருத்தருக்கான், அவனுக்கு என்ன வேணுன்ற அந்த கடையில் வந்து தேடி போவான். அது ப்ரொட்டாகனிஸ்டோட நீடு. ஆனால் அந்த ஸ்டோரி படி அந்த ஹீரோ அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது, அது வந்து வாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ரெட்ரோ படத்தை எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், ப்ரொட்டாகனிஸ்ட் நீ வாண்ட் என்னன்னா, அவன் வந்து அவனோட இந்த வன்முறையை விட்டுட்டு அவன் ருக்மணியோட பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணுன்னு அவனோட வாண்ட். அதை தேடி போடான். கதைப்படி நான் சொல்கிறேன், ப்ரொட்டாகனிஸ்டோட நீட் என்னன்னா அந்த என்ஸ்லேவ் ஆகிருக்க பீப்புளை விடுவிக்கணும். இதுதான் இது. இப்போது வாண்ட் அண்ட் நீடை வந்து
கடையில் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது முக்கியம். நீட் அவன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணா செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு கிளைமேக்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் எஸ்டாப்ளிஷ் பண்றான் அவன். இவன்டா முன்னாடி காப்பாற்றணும் the one the chosen one friends அப்ப ருக்மணி வாழ்க்கை அவளையும் சேர்த்துடா ப்ரோ காப்பாத்த. நீ ஊதுனடே போடும். நீ அம்மா இப்படிதான் காப்பாத்துவா படம் ஆரம்பிக்கிறதுக்கு படம் முடியறதுக்கு 30 நிமிஷம் இருக்கும் போது தான் அவன் ப்ரோட்டாகனிஸ்ட் நீடே எஸ்டாப்ளிஷ் பண்றான். அவன் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நான் எப்படா அவனுக்கு ரூட் பண்ணுவேன் நான் பேசிட்டேன். நான் பாட்காஸ்ட்ல போஸ்டர்ஸ் இல்லை போட்டேன். அதுக்கு ஒருத்தன் அங்கேன்னு கிளம்பி வந்தான், ஒருத்தன் எடிட் போடுறவன் போட்டு வந்து ஐயோ டேய் என்னடா அனில் அமேஸ் வேற ரொம்ப இதுவா இருக்கானுங்க. அமேஸ் இவனுங்க வந்து ஜோதிகா அவன் பேர் என்ன அவங்க அப்பா சூர்யா சிவகுமார் பபுல்ல இவனுங்க இந்த சூர்யா ஃபேன்சி ஒரு பபுல்ல தான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் நீங்க இப்படி கண்மூடி முட்டு முட்டா இருந்தாலும் மொக்க படம் தானே கொடுத்துன்னு பாரு. நீ இப்படியே பண்ணிட்டு உனக்கு கங்கவா வரதானே கிடைக்கும். கங்காவோட கேவலமா கங்கவா தூண்டானே கிடைக்கும். கங்கா வந்து சாணி, நீ வந்து பீ கிடைக்கும், நாய் பீ கிடைக்கும் வேற நெக்ஸ்ட் படம் வரும்போது. அதுக்கு அடுத்து ஹியூமன் பீ கூட கிடைக்கும். ஆர்ஜே பாலாஜி கூட பண்ணாங்க. ஐயோ இங்க பாரு சூர்யா மேல எந்த ஏட்டும் இல்லை எங்களுக்கு. ஆமா இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல சூர்யா ஃபேன் தெரியுமா. அயன் ஆடவன் வரும்போது அன்னைக்கு ஏய் அஞ்சான் ஃபர்ஸ்ட் டே போனவனா நானு என்கிட்ட பேசுறியா நீ. நீ வந்து நீ இப்படியே முட்டு கொடுத்தா அவன் இன்னும் பி மாதிரி தான் படம் தருவான். ஓகேவா, அது வந்து தப்புன்னு ஒத்துக்கோங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல. முக்காவாசி பேர் ஆல்ரெடி நாங்க டாக்ஸிக் ஃபேண்டம்ல அட்ரஸ் பண்ணிருப்போம். அந்த பாட்காஸ்ட் போய் நீ ரெட்ரோ பாட்காஸ்ட் கேட்டாலே நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணிருப்போம். இல்ல ப்ரோ எனக்கு என்னமோ இவன் பாட்காஸ்ட்னு ஒன்னு இருக்கு அதுல எல்லாம் பேசுவாங்க. மேபி அது வந்து டீடைலா நீ சப்போஸ் இந்த எங்க பர்சன் கேட்டா ரெட்ரோ பாட்காஸ்ட் கேளுங்க. ஆனா படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. அவ்வளவு. இதை வந்து நான் கேட்டுட்டேன் அவன போஸ்ட்ல இருந்து வாண்ட் என்ன நீட் என்ன கேட்டேன். அதுக்கு அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு பண்ணா ஒரே அழுவ. அந்த கமெண்ட் பண்ணா இருக்கா ஐடியா. அந்த கமெண்ட் பாக்குறேன். ஏன்டா அப்படி சொன்னேன்றான் ப்ரோ வந்து. இருங்க அந்த கமெண்ட் அவன் போடுற கமெண்ட் இன்னும் ஃபன்னா இருக்கும். இந்த தவளைகளை குளத்துக்குள்ளேயே பபுள்ல இருக்காதுங்கடா, வெளில வாங்கடா, நல்ல படத்தை பாருங்கடா. இப்போ இதை இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி நான் இந்த எபிசோடுக்கு ப்ரோமோ நான் போட போறேன். இப்போ ப்ரோ இங்க பாருங்க இந்த கமெண்ட் படிங்க. இப்போ இவன்டா அடுத்து இவனா ஒரு ஆளு புண்ட கமெண்ட் வேற படிச்சுன்னு இருக்கும். சரி இல்ல நான் பண்ணி இந்த அட்ரஸ்ல இப்போ நம்ம இந்த கமெண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டான். நான் பேசி அவனிட. ஓகே இது பேர் சொல்லவா? அவர் பேரை அவர் பேர் சொல்லுங்க. அவன் என்ன ஒரிஜினல் ஐடியா வந்திருக்கான். ஓகே cine._edits_ அட லூசு பயலே ஸ்டோரியில புரோட்டகனிஸ்டோட வாண்டட் நீட். இது நான் போட்ட கமெண்ட்யா என்ன சொல்லிட்டு படி. நான் அவனை மென்ஷன் பண்ணி சாரி மைல்ஸ் போட்டு அடிச்சிருக்கீங்க. ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் அதான் வர மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்லி ஃபயர் cannot be tolerated. இப்போ சாரி இது இங்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நான் ஒண்ணுல அவன் சூர்யாவுக்கு வந்து 3 டிராகன் மீம் போட்டேன். நான் கேட்டேன் நான் 3 டிராகன் எல்லாம் ஓகேடா, ரைட்டிங் 4 டிராகனோட போட்டிருக்காரு ஸ்டோரி ஏதோ சொன்ன ரைட்டிங் கிளவுன் மாதிரி இருக்கிறான்னு போட்டேன். அதுக்கு வந்து வந்துட்டாரு காண்டாய். ரைட்டிங் கிளவுன் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து இவர் சினி எடிட்ஸ் வந்திருக்காரு ஸ்டேட்டிங் இந்த மாதிரி தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட் அங்கிட்டு போடா தற்குறி ரைட்டிங் பத்தி பேச வந்துட்டான், உனக்கு புரியலன்னு சொல்லுடா. ரெட்ரோ புரியலையா டேய்? அவனா ஸ்டான்லி குப்ரிக்கா ஷைனிங் எடுத்துட்டா எனக்கு புரியாம இருக்கிறதுக்கு என்னடா சொல்றேன். தமிழ் நிகாஸ் கமல் சொன்னேன் இது என்னோட டைலாக்ல அப்படி. சரி தமிழ் நிகாஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சரிடா எனக்கு புரியலன்னு வச்சுக்கலாமா, உனக்கு புரிஞ்சதுல எந்த ஸ்டோரியில ப்ரோட்டகனிஸ்டோட வாண்ட் என்ன நீட் என்னன்னு சொல்லிடு. ஓகே இப்போ வரப்போற பதில் பாருங்க. சினி எடிட்ஸ் தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட் டேய் தாயொலி ப்ரோட்டிங்ஸ் இல்ல ப்ரோட்டிங்ஸ் என்ன ட்ரிகர் பண்ண கெட்ட வார்த்தை திட்டா ட்ரிகர் ஆயிடுவேன்னு வெச்சுங்க. வார்த்தை பேசுங்க சூப்பர் நல்லா இன்னோவேட்டிவா பேசுங்க. கொஞ்சம் நல்லா புதுசா என்ன யோசிங்கடா. ஒரே தாயலி குண்டாவ ஓட்ட. இப்போ நான் சொல்றேன் பாருங்க ஜிக்லோ பையா எப்படி எப்படி அந்த வடிவேல் பெயிண்ட் அடிக்கிட்டு. ஐயோ டே தாயொலி இவங்க கல்ட்டுக்கு பாரியா கூட்டிட்டு போகாம இருக்கணும். நான் இந்த ஃபைட் நடந்துதான் ஆகணும். ஓ ஓகே என்ன பாரி ஜெயிலு இது என்ன பாரிங்கிறது அந்த கேரக்டர் பேரு சூர்யா கேரக்டர் பேரா? சரி என்ன பாரி ஜெயில விட்டு வந்த ரீசனே
ரீசனா ருக்கு அந்த heroine பேரு. தேடி போகத்தான். இல்ல படம் பார்த்துட்டு எனக்கு சத்தியமா பிடிக்கல. பார்த்தவரே கன்ஃபியூஸ் ஆறானா என்னடா போட்டு வச்சிருக்க? பார்த்த படம் என்ன பேர் என்ன பொண்ணாத்தா ஆத்தா தூக்கு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ருக்கு இவரு செலவா கூப்பிடுறாரு ருக்குன்னு. என்ன பாரி ஜெயில விட்டு வந்த ரீசனே ருக்குவை தேடி போகத்தான். ஒருவேளை இந்த ஃபைட் நடக்கலன்னா இவ்வளோ கிளியரா கதைய சொல்ல முடியாதுடா புண்டை. ஓகே, கதையே சொல்லறான். இன்டர்வெலுக்கு அப்புறம் நடந்த சீன்லாம் பாத்தியா இல்லையாடா தற்கூரி? இந்த படத்துல வர எல்லா சீனுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. சும்மா எல்லாம் டேங்கப்பா. ஒரு சீனுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க பிறந்த ரீசன் தெரியுமா? ரெட்ரோ படம் பாக்க உங்க அம்மா அப்பா மேல சொன்னது தெரியுமா? இந்த ரெட்ரோ படத்தை பார்க்க உங்களுக்கு கத்துக்கலாம். நம்மளும் அந்த அம்மா அப்பா எல்லாமே ரீசன், எல்லாமே எல்லா ரீசன் தானே பண்ண படம் அப்படி. சரி, திருப்பி அவர் சினி எடிட்ஸ் வந்து தமிழ் நிகாஸ் கிங் கேரக்டரும் காசு கொடுத்து தான் பாரிய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ கிங்குக்கு பாரி கிட்ட நீட் இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு பேசுடே. கரெக்டா இருந்துக்கோ. கட் ரைட்டா சொல்லிக்கிறேன். திருப்பி நம்ம வந்து சினி எடிட்ஸ்க்கு போட்டிருக்கோம். அட லூசு பயல ஸ்டோரியில புரோட்டாகனிஸ்டோட வாண்ட் அண்ட் நீடுன்னு ஒரு நான் ஒன்னு கேட்டேன் பிளேல அது கேட்டா என்னமோ வளரிட்டு இருக்கிற அது சரி. இன்ஸ்டால எடிட் வீடியோ போடுற கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? சூர்யா நான் மாசு, கார்த்திக் சுப்புராஜ் ஃபயரு, ஓகேவா? சூர்யா நான் மாசம் சொல்லிட்டேன். அப்புறம் உட்காந்து குடு ஓடி டிஎம்க்கு வராரு. இவரு யாரு தெரியுமா? இவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ப்ரோ? இவரு அது இது போங்களே, அவன் இது போனா மொத்தமா ஒரு 20 பேஜ் ஒரு இது மொத்தமா ஒரு 70 பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவர் வந்து என்னை டேக் பண்ணி மீம் போட்டாரு. ஐயோ என்ன பண்ணுதுன்னு தெரியல எனக்கு, ஒரே பயமாக்குது. இங்க யாராவது இருக்கீங்களா? பயமாக்குது. இங்க பாருங்க காமெடியா இருக்கு அவன் போடுறது. அவன்தான் அப்படியே நம்ம வந்து டேக் பண்ணி மீம் போட்டாரா? ஐயோ ஆக்சுவலா பாட்காஸ்ட் ஏன் ஆரம்பிச்சு இதுக்குதான். இந்த மாதிரி நிறைய பேர் வருவானுங்க ஜாலியா சண்டை. நான் வந்து இதை வந்து என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்ல பண்ணிருப்பேன். அப்ப வந்து சரி ஓகே ஒரிஜினல் அக்கௌண்ட் பண்ணதுக்கு இதுவாக சொல்லிட்டு ஃபேக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சண்டை போட்டு எல்லாருக்கிட்டையும். இப்போ வந்து பாட்காஸ்ட் அக்கௌண்ட்ல சண்டை போடுறேன். ஜாங்கோ கூட சொல்ல நல்லா இருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இல்ல ஜாங்கோ சொன்னாரு ஏன்னா இதே போய் கமெண்ட்ல யாருக்கிட்ட சண்டை போட்டுன்னு வரேன்னு கேட்பாரு. பட் அது நல்லா இருக்கு. ஜாங்கோ பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதுல என்னடா கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு? இல்ல மீமுக்கு கிரெடிட்ஸ் கேக்குறாங்க. ஐயா என்னையா மீமுக்கு கிரெடிட்ஸ் கேக்குறீங்க? யோ மீம்னு பொடு சொட்டு ஒன்ஸ் ஊருக்கு வந்துச்சுனா இது வந்து டேய் நான் மீம் கிரியேட்டர்ரா, அவன் படத்தை காலி பண்ணிடுறாங்கற மாதிரி. இல்ல இது வந்து இது வடிவேல் வந்து மீம் கிரியேட்டர் செல்னு என்னால தான் வாழ்றாங்கன்னு சொல்ற மாதிரி. ஆமா. ஐயோ இளையராஜா வந்து என்ன இசையெல்லாம் அது வேண்டாம். நோ அவர் டச் பண்ணக்கூடாது. சரி அதுதான். சரி ஃபர்ஸ்ட் விஷயம் மைல்ஸ் ரொம்ப நாளா இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஒன்மே அத்தனை எப்படி ஃபைண்ட் டிடின் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காட்றேன். எப்படி ஓபன் பண்ணனும் தெரியல. அதான் மேட்டர். இல்லனா அப்பவே பண்ணிருப்போம். பண்ணிட்டு ஆக்சுவலா இது வந்து எப்படி சொல்றது, கன்சிஸ்டன்ட்டா பாட்காஸ்ட் வரனா இதை நாங்க என்ஜாய் பண்ணி பண்றோம். ஸோ அதனால தான் வருது. இல்லைன்னா வேற ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது கன்சிஸ்டன்ட்டா பண்ணிருக்க மாட்டோம் நாங்க. ஏன்னா யூடியூபும் கொஞ்சம் கஷ்டமா வந்தா இல்ல நிறைய கஷ்டம் வந்துதான் இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாலியா இருக்கு பண்ணதுக்கு. இது வந்து எப்படி சொல்ல, அதான் சொல்றல, இப்போ இது வந்து நிறைய விஷயத்துல எங்களோட குமுறல்களை வந்து வெளிக்காட்டுறதுக்கும் அதே மாதிரி உங்களோட குமுறல்களை கேட்கறதுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, எங்க கிட்ட இருந்தும் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா 2 ட்ராமா பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வேற யாரெல்லாம் மைல்ஸை மாறும். ஓகேவா? இது வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும் ஒர்க் பிரஷர் மாதிரியே இருக்கு அவங்களுக்கும். இவனாலதான் மத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ட்ராமா தான். ஸோ அதனால அது ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு வென்டிலேட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இது நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ப்ரெஷர்லையோ இல்லை இதுலையோ அது மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால ஜாலியாக இருக்கா, அதனால இதை கன்சிஸ்டாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்லேயும் பல சீசன்ஸ் போகணும்னு ஆசை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இது ஏன் 13 எபிசோடாக இருக்குது, இதை நாங்கள் ரொம்ப ப்ராக்ரெசிவாக யோசிச்சிருக்கோம்.
ஏன்னா நிறைய ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் எத்தனை எபிசோட் வைக்கலாம் ஒரு சீசன். நான் ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக இல்லை இத்தனை எபிசோட் தான் இருக்கணும் ஒரு சீசன். நான் எத்தனை எபிசோட்னாலும் இருக்கலாம். பட் ஆனால் 13ன்ற நம்பர் சூஸ் பண்ணோம். பிகாஸ் ஆக்சுவலாக 13 பார்த்தீங்கன்னா ஒரு அன்லக்கி நம்பர். ஆமா, இங்க இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர், இங்க 7 அன்லக்கி நம்பர். இங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா டாக்டர் கிட்ட மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்க போகும்போது அந்த சர்டிஃபிகேட்ல ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. பேர் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். பேரை டாக்டர் கேட்குறாரு, ஏன் பிளாக் பண்ண ஃபில் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதனால ஏங்க என்ன ஆச்சு, இது தெரிஞ்ச ஒருத்தர் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இன்னைக்கு காலையில் வாங்க போனேன். அந்த டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல டாக்டர் நினச்சேன். இல்லை யூஸ்வலாக ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பிளாக் பண்ணல ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு what the fuck. வாட்ஸ்அப் டீப்ல யோகா மையா சிவன் போட்டோ. அப்ப நான் சொன்னேன் இல்லங்க ஸ்கேன் பண்ணி அனுப்ப, இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும் இப்படியோ. ஆமா ஆக்சுவலா சின்ன வயசுல சொல்லுவாங்க, எனக்கு தப்பு புரியல. மேபி இதான் ரீசன். இல்ல சீச்சி இது பிளாக் பென் வந்து பிளாக் Dress எடுத்தா கையை வெட்டி போடுவாங்க. வேற கதை. பிளாக்கே ஒரு டாபுவான ஒரு கலர் வச்சுக்காங்க. நான் செருப்படி வாங்கி இருக்கேன். நான் வந்து கிரே பேண்ட் எடுத்துட்டு அடி வாங்கி இருக்கேன். பிளாக் நான் எங்க அம்மா ஏமாத்திருக்கேன். எலிஃபண்ட் கிரே இது பிளாக் இல்லன்னு சொல்லி ஏமாத்தி, ஆனா பிளாக் பேண்ட். ஆமா எங்க வீட்ல ஏமாறல அந்த செருப்படி. சோ அந்த மாதிரி ஒரு 13ன்றது ரொம்ப அன்லக்கி நம்பர். சரி ஓகே, அதே வச்சு அந்த ஒரு ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்ரெசிவா பண்ணிட்டோம். பயங்கரமா மாஸ் கட்டிடாக மாஸ் ஆயிடுச்சு. சரி அதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா காட் வந்து எப்படி ஃபீல் பண்ணாரு ஆஃப்டர் சேவிங் பகவத்கீதான்ற மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா இது இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. இந்த 13 இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பட் இவர் வெளிநாட்டுல வந்து வீட்டு நம்பர் வந்து 12 இருக்கா 11 இருக்காது. அதே மாதிரி வந்து இது ஒண்ணு இருக்கு. இது ஆக்சுவலா இந்தியால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனா இது ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனோ பொண்ணோ பிறக்க போறாங்க. 13ஆம் தேதி வந்து இது கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி அன்லக்கி நம்பரு அப்படிங்கறனால டாக்டர் கிட்ட முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த சர்ஜரி பண்ணிச்சுக்காங்க. சீசேஷன் வந்து பண்ணிட்டாங்க. இல்ல தொண்டை அடைச்சிக்கிச்சுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. தொண்டை அடைச்சிக்கிச்சு. இது சிசேரியன் வந்து பண்ணி அந்த குழந்தை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. ஸோ அந்த 13க்கு அது ஏன் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு இது நம்பிக்கை. பட் 13க்கு அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். நாளைக்கே பாட்காஸ்ட் ஓம்பிட்டு போயிட்டாலும் நீங்க 13 குறை சொல்லாதீங்க, அது நல்ல நம்பர் தான். இப்போ நாங்கள் ஓகே இப்போ இது முடிஞ்சிச்சு. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்குது. நாங்கள் மீன்வைல் இந்த பிரேக்கில் அடுத்த சீசன் என்னென்ன பண்ண சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக இந்த எபிசோட் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு பிளானிங்காக தான் இந்த டேட் எடுத்துக்கணும். தவிர நாங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் தான் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு வேற ஒரு வேலையும் இருக்குது, டெய்லி ஒர்க்கு போயிருக்கிறோம். ஸோ அடுத்த சீசன் வந்து பிளான் பண்ணி சூர்யா பாஸ் கிட்ட போய் சண்டை போடுறேன். அவனுங்களாம் கணக்கிலே இல்லை, அவனுக்கு எதுவும் பேச தெரியல. சூர்யா ஃபேன் பேஜ் உள்ள அட்மின் யார் பண்ண ஜோதிகான் இருக்கும். இல்ல முன்னாடி எல்லாம் வந்து இந்த ஃபீமேல் தான் வந்து நிறைய சூர்யாவோட ஃபேனா இருப்பாங்க. இது நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். என்ன இதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா இது கமலுக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் ஃபேன் சரி. அதனால தான் நாசமா போயிடுச்சு. இந்த நக்கிட்டு போறதா இந்த சாக்லேட் பாய் எல்லாம் எப்படி நக்கிட்டு போறாங்களோ, மாதவன் கமல் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாரு. சூர்யா இந்த மாதிரி கமல் வந்து பாராசைட் மாதிரி கமல் எஸ்கேப் ஆகல. தக்லை பார்க்காம நம்ம தான் கமல் எஸ்கேப். ஆனா ட்ரெயிலர்லாம் பார்த்து ரொம்ப நம்பினையான படம் நல்லா இருக்கு. மன்னிப்பு கேளுங்க எங்ககிட்ட, மன்னிப்பு கேளுங்க, கேட்டே ஆகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. என்னதான் கமல் அந்த தக்லை ரிலீஸ் வரைக்கும் கொண்டாடானோ படம் ரிலீஸ் ஆனா அதெல்லாம் பண்ணட்டானுங்க. போட்டு கமல் அடி அடி. இதே மத்த ஸ்டேட்டானா அவன் படம் கேவலமா இருந்தாலும் முட்டு கொடுத்துருப்பானுங்க. நம்ம ஆளுங்க பாக்கவே இல்ல. இத பத்தி பேசியா அவனும் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் புண்டாம அவனுங்க இருக்கானுங்களா? இருக்க போட்டானுங்களா? போட்டானுங்கடா. ப்ளூ சட்டை மாறன் முடி கடிச்சு இப்போ ஒரு கும்பல் கிளம்பிறோம். டோன்ட் பிலீவ் எனிவன் ரிவ்யூ. நான் பார்த்தேன். எக்ஸாக்ட்டா என்ன தெரியுமா, எல்லாம் நெகட்டிவ் சம இங்கிலீஷ்ல பேசினாரு தலைவர். பார்த்த படம் சூப்பரா இருக்கு, நீங்களும் பாருங்கன்றாங்க. பார்த்தா கேஷ் கிரெடிட்டட் பேடிஎம்ல ப்ளூ சட்டை மாறனே ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா, பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானே. ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ முடிமோரே கடைசியா அவன் சொல்ற இப்போ ஒரு கும்பல் கிளம்பிறோம். டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் ரிவ்யூஸ். அப்ப இங்கிலீஷ்ல ஒரு பேஸ்தா கரெக்ட்டா அதே மாதிரி பேசினா செம்மையா இருந்துச்சு. அது எனக்கு புரியல, அவங்க சோத்த தான் திங்கறாங்க. பானஸ்தா ரிவ்யூ ஃபார் டக் லைஃப் கொடுத்தறேன் ப்ளூ சட்டை மாறன். அப்புறம் இவரு செகண்ட் ஷோ ரகுமான் அதிசயமா பிரசாந்த் ஆனஸ்தா கொடுத்துருக்கான். காசு நினைக்கிறேன். அவன் பேய் இது அவன் ஏன் நான் பாத்தியா யார் இவருக்கான பக்கத்துல இவன் தான் ஹையஸ்ட் பே.
ஆக்சுவலா அப்படி ஒரு இன்டர்வியூ சொன்னா நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ கரெக்டா சொல்லிருக்கா தம்பி, அப்படியே போ. ஆனா என்னன்னா அந்த நியானாலே எல்லாரும் பெய்டு ரிவ்யூன்னு ஒன்று இல்லைன்னு சார் போட்டாங்க. அப்ப நம்ம ரஹ்மான்ஜி வந்து இவரு செகண்ட் ஷோ ரஹ்மான் பெய்டு ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒத்துங்க எல்லாரும் இருக்கு, நிறைய பேர் பண்றாங்க. ரீசெண்டா அந்த ஹாரர் மூவி கூட சொல்லிட்டு அடிச்சு விட்டான். அது எப்பா என்னது மாமர் நீங்க போலான்னு சொன்னீங்களா? அந்த மாமர் நான் ரிவ்யூ எல்லாம் பார்த்து சொல்ல, அது அதே மாதிரி தொடரும் சொல்லிருக்கலாம். வந்து இந்த ரிவ்யூஸ்க்குலாம் பலியாயிட்டு இருக்காங்க. தொடரும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர். அதான் நம்ப முடியல. செகண்ட் ஷோ சுமாரா இருக்குன்னு சொல்லுங்க. தொடரும் வந்து நான் ஆனா ரிவ்யூ பார்த்து தான் நான் வந்து சொன்னேன். நான் தொடரும் செகண்ட் ஷோ வந்து ஆவரேஜ்னா சொல்லிருக்காரு. பெய்டுல கண்டிப்பா அது. ஆனா நிறைய பேர் படம் நல்லா இருந்துச்சு, சரியில்லை ஒருவேளை. ஆனா ஒரு மாதிரி அது எதிர்பார்ப்பு. நான் ஒண்ணுமே தெரியாம அப்ப எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம கூட இருக்கிற ரெண்டு பேரு தான் படம் எங்களுக்கு இதுவாகிறதுக்கு காரணம். படத்துல இருக்கிற ட்விஸ்டை வேற ரிவீல் பண்ணி விட்டாங்க. யாரு செருப்ப கொண்டு அடிச்சு விடுவோம். சீமான் தங்கச்சி நீடா. எனக்கு வந்து என்ன ஒரு இதுக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிளாட் ட்விஸ்ட்லாம் பெருசா எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பழக்கமான்னு தெரியல சில விஷயம் அந்த மாதிரி. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஈஸியா பிளாட் ட்விஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லுவாங்க சில பேர். ரிவ்யூஸ் சொல்லிட்டு ஈஸியா பிளாட் ட்விஸ்ட் கண்டுபிடிக்காம தான் இருந்துச்சு, ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சு. நம்ம அவ்வளவு மக்கா இருந்தோமா அந்த வில்லன் நினைச்சார்ல, வில்லன் ஆக்சுவலா அவரோட ஃபர்ஸ்ட் படம் அது. அதான் நான் தான் இன்னொரு மேட்டர், அவரோட ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்டர். அவர் ஒரு ஃபேமஸான ஆட் எடுத்திருக்காரு. ஆர்டெல்கோ ஆர்செல் ஒரு நேஷனல் வைட் ஃபேமஸான ஒரு ஆட். அது படத்திலே பிளஸ்னா அந்த வோடஃபோன் ஜூஸ் தெரியுமா? அது அவர் எடுத்திருக்காரு. அவர்தான் ஆள் பார்க்க நல்லா ஃபிட்டா சூப்பரா இருந்துச்சு. என்ன கடுவை ஒடிச்சிட்டா மோகன்லாலா ஜார்ஜ் குட்டியா பேர் என்ன தெரியல. ஆனா இது அந்த கடுவை ஒடிச்சிட்டு எட்டி பாட்டு சிரிச்சுல ஷைனிங் படத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா கத்துறாங்க. ஆனா அவர் அந்த என்னடா நீ வெளிநாட்டுக்கு முட்டு கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேணாம், ஆள் பார்க்க நல்லா இந்த சாஃப்டான அப்பா கேரக்டர் மாதிரி இருந்தாலும் அந்த வில்லன் தனம் நல்லா பண்ணியிருந்தாப்ல. அது நல்லா இருந்துச்சு. ஹலோ ஹலோ தோட்டி சிவன் தங்கச்சியை பார்த்தா சொல்லணும். இப்படியே போயிட்டா இந்த எபிசோட் முடியாது. இட்டுடன் இந்த எபிசோட முடிவு செய்கிறோம். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க எங்களை. ஸோ நாங்கள் பேசுவோம் நல்லா தெரிஞ்சால் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் இருக்குது, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கார்ட் சீக்கிரமாக வந்துடும், அப்படியே நாங்கள் ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு 3 வீக்ஸ் எடுத்துக்கலாமா? 3 வீக்ஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு என்னென்ன எபிசோட் அடுத்த சீசன் வரோன்றத ஸ்ட்ரக்சரலாக பிளான் பண்ணி விடுற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் விட்டுடலாம். ஏன்னா அந்த இது அப்படியே ரொம்பலாம் கேப் எடுத்துக்க மாட்டோம். ஒரு 1 or 2 வீக்ஸ் எடுத்துக்கலாம். ஆமா, போன எபிசோடுக்கு ஃபினாலிக்கே ஒரு கேப் 1 or 2 வீக்ஸ் எடுத்துப்போம். கரெக்டா அந்த நாள் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு இல்ல ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய ஆனா பிளானிங் நிறைய இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு, நிறைய டாபிக்ஸ். இந்த சீசன்ல நிறைய ஓபிஎஸ்டோம் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாம. ஆமா, டக் இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை வேணும், இன்ஸ்டன்ட்டா ஒரு டாபிக் வேணும்னு கேட்பாரு ஜாங்கோ. நான் கண்டு ஏதாச்சும் ஒரு கிளறி எடுத்து காட்டுவேன். சூப்பரா இருக்கு சொல்லுவாரு. டிவிஎம் ஸ்பாட்ல போயிட்டு சீன்ஸ் எடுக்கிற மாதிரி. இல்ல சூர்யா கிரீன் சொல்லுவாங்க தெரியுமா, 2 மாசத்துல 4 கோடியில ஒரு படம் எடுத்துக்கிறேன் கேட்பாரு. இன்ஸ்டன்ட்டா எனக்கு ஒரு கிண்டி கொடு, ஒருத்தன் இட்டு கொடுத்துருவான் எங்கேயாச்சும். அவனை கூட்டிட்டு எனக்கு உடனே குட்டி பட்ஜெட்ல சீக்கிரம் எனக்கு ஒன்று கிண்டி கொடுன்னு சொல்லுவான். அவன் அது மைடு மாடுது, 2 தான் இருக்காது. அந்த மாதிரி ஜாங்கோ நிறைய கேட்டாரு என்கிட்ட, உடனே இன்ஸ்டன்டா பேசுற மாதிரி ஆச்சு வேணும்னு கேட்டுனாரு. நானும் கிண்டி எடுத்து சாட் ஜிபிடில பேசியிருக்கோம். ஆனா இந்த எபிசோட்ல இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட் வந்து எனக்கு அந்த ஏஐ வெர்சஸ் ஆர்டிஸ்ட். எனக்கும் பிடிச்சது. ஆனா அதுதான் ரொம்ப கம்மி பிளேஸ் வந்துச்சு, 40ல நிக்குது. பட் எப்பவுமே அப்படிதான், நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது அது கம்மி வர நேரத்துல அதுக்குன்னு நமக்கு பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நமக்கு எப்படின்னா இதால நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ நிறைய எது கேட்கறோம் அது பின்னாடி நம்ம ஓடாம இருக்கணும், நமக்கான ஆடியன்ஸ் நம்பரை உருவாக்கணும். அது நான் ரொம்ப கிளியரா ஜாங்கோ நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளோட இன்சைட்ஸோட போறதையும் அவங்க ட்ரெண்டை நோக்கி எப்பவுமே ஓடக்கூடாது. அது ஒண்ணு இருக்கு. அதனால நாங்க டக் லைஃப் ரிவ்யூ இப்போ போடல, ஓடிடில போடலான்னு எல்லாரும் ட்ரெண்டா இருக்காங்க. தோணலங்க பார்க்க தோணல. மாசம் கடிச்சு இது வேற 180 ரூபாய் கொடுக்கணுமா? 180 ரூபாய் ஆயிடுச்சு டிக்கெட். ஆல்ரெடி கஷ்டமா இருக்கு ஆண்டவரை பார்த்தா. 120 இருந்தாச்சு போல டிக்கெட் ரேட்டு. இப்பெல்லாம் 190 கிட்ட போயிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த சீசன்ல சீக்கிரம் மீட் பண்றோம். ஸோ அது வரைக்கும் வேற சின்ன கொஸ்டின்ஸ்னா செஞ்சு இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ல போடுங்க. நாங்க ஒரு கமெண்ட்டே ஒரு செஷன் ஒன்று படிக்கலாம்னு இருக்கோம். இதான் ரேண்டமா ஒரு சேனல் எடுத்தோ இல்ல எங்களோட ஜாலியா இருக்கும் பண்ணலாம். அது கண்டிப்பா நம்ம ஜாலியா இருக்கும், செம ஃபன்னா இருக்கும். இது ஆனா நாங்க இதையும் ப்ராமிஸ் பண்ணிடுறோம், நாங்க வந்து எதுவும் அன்ஃபில்டர்டாலாம் ஃபில்டர்டாலாம் எதுவும் படிக்க போறது இல்லை. எல்லாம் என்ன இருக்கோ ராவா அதுல என்ன இருக்கோ அதான் படிக்க போறோம்.
ஸோ அதனால எதெல்லாம் நல்ல கமெண்ட் அதை மட்டும் படிச்சுட்டு ஒரிஜினலா போட்ட அந்த எடிட்ஸ் போடுறோம் ப்ரோ இதுக்கு லாஸ்டா சொல்ல அந்த எடிட்ஸ் போடுறோம் பயோ ஓபன் பண்ணி பார்த்தேன் அட்மையர் ஆஃப் சூர்யா அட்டுன்னு போட்டு வச்சிருந்தா என்னடா அட்மையர் பண்ண வெறிக்க பாக்குறான் சூர்யா அண்ணாவன் என்னன்னு தெரியல. காசெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, சும்மாவே மும்பு. சரி ஏதோ ஒன்று. இதுதான் உங்களுக்கு எங்ககிட்ட என்னென்ன நாங்கள் எதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்துட்டு இது பண்ணணும், சீரமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுறதும் இல்லை, டிஎம் பண்ணுறதும் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுறாங்க. லிங்க் இருக்கும், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணாங்க. ஆமாம், எப்போவுமே அவைலபிளாக தான் இருப்போம். ஒன்ஸ் அகேன் விமல் கமெண்ட் பண்ணுங்க எவனாச்சும் வந்து. அதான் ஒன்ஸ் அகேன் விமல், நீங்கள் வந்து ஒரு நல்ல டாபிக் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அட்டோட முடிச்சுக்கலாம். நான் உங்கள் மைல்ஸ் மனாலஸ். நான் உங்கள் ஜாங்கோ. நான் உங்கள் மார்ஃபியஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நிகா பாட்காஸ்ட். me